வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை, 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 திங்கள் திருமுகத்து சேயிழையார் செந்திரைஞ்சி, அங்க பறை கொண்ட அங்க பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை, அங்க பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை, அங்க பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை, பைங்கமல தண்டறியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன, பைங்கமல தண்டறியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன, சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே, சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே, இங்கி பரிசூழைப்பான் 2 மால்வரை தோள், செங்கண் திருமுகத்து செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால், செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால், எங்கும் திருவருள் பெற்று இன்புருவரெம்பாவாய். ராமானுஜதயாபாத்ரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமध्यமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने, अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. नीडातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं, पारात्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति, सोच्छिष्टायां सृजनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते, गोदा तस्यै नमैदमिदं भूय एवास्तु भूयः. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம், இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லும், சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய், நாடினி வேங்கடவர்க்கென்னை விதி என்னை மாற்றும் நாங்கடவா வண்ணமே நல்கு. நேயர் புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன், தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே. நேயமுடன் திருப்பாவை பாட்டு ஆரைந்தும் நீயுரைத்த தையொரு திங்கட்பாமாலே, ஆயபுகழ் 100 43 அன்புடனே அடியேனுக்கு அருள் செய் நீயே. வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை, திங்கள் திருமுகத்துச் சேயிழையாறு சென்றிரஞ்சி, அங்கப்பறை கொண்டவாற்றை
அணிபுதுவை பைங்கமலத்தண்டறியல் பட்டர் வீரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கி பரிசிறைப்பார் 2 மால்வரை தோள் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய். திருப்பாவியிலே கடைசி பாசுரம் பலஸ்ருதியாக அமையிறது. இந்த திருப்பாவை அனுசந்தானம் பண்ணவர்களுக்கு என்ன பலனோ அதை சொல்லும்படியான பாட்டு. ஆழ்வார்கள் பாசுரங்கள்ல இல்ல ஆச்சாரியருடைய ஸ்தோத்திரங்கள்ல அதெல்லாம் கடைசியாக பலஸ்ருதி சொல்ற வழக்கம். இது அனாதியான ஒரு வழக்கம். புராணங்கள் எல்லாமே எந்த ஒரு சரித்திரத்தை சொன்னாலும் உடனே இந்த சரித்திரத்தை யார் கேட்கிறாளோ யார் சொல்றாளோ அவளுக்கு என்ன பலன் அப்படின்னு உடனே வரும், பின்னாடியே வரும். ஒரு பலன் சொன்னான்னா அது கேட்கணுங்கிறவாளுக்கு ஆசை வருமா, சரி நம்ம இதை கேட்கலாம்னு. அது மாத்திரம் இல்லை, அந்த பலனும் தானா கிடைக்கும் பகவத் அனுகிரகத்தினாலே. அதனால பல இடத்துலையும் பலன் சொல்றது உண்டு. சகஸ்ரநாமத்துல கூட பலஸ்ருதி விஸ்தாரமா இருக்கு. எய்தம் சுனியான் நித்தியம் எச்சா விபரிகீர்த்தையேத். யார் கேட்கிறாளோ யார் சொல்றாளோ எல்லாருக்குமே பலன் உண்டு. பகவத்கீதையிலையும் பலஸ்ருதி இருக்கு. இந்த கிருஷ்ணா அர்ஜுன சம்வாதத்தை யார் கேட்கிறாளோ அவளுக்கு பலன்கிற நடுவுலயே பலஸ்ருதி இருக்கு. எப்பவுமே சொல்றவாளுக்கும் பலன் உண்டு, கேட்கிறவாளுக்கும் பலன் உண்டு, அதை அனுமோதனம் பண்றவாளுக்கும் பலன் உண்டு அப்படிங்கிறான் கண்ணன். சொல்லாட்டாலும் பரவாயில்ல, கேட்காட்டாலும் பரவாயில்ல, அனுமோதனம் சரி அப்படின்னு சந்தோஷப்பட்டார்னா, நடக்கிறதா யாரோ சொல்றாரா கேட்கிறாரா சரி அப்படின்னு இருந்தான்னா, இல்லை இதுல சொல்றது சரின்னு விசுவசிச்சு இருந்தான்னா அதுக்குமே ஒரு பலன் உண்டான். அந்த ரீதியில திருப்பாவைக்கும் என்ன பலன் அப்படின்னு சொல்லணும். போன பாசுரத்துல சொல்லும்போது மற்ற இனம் காமங்கள் மாற்று அப்படின்னு சொல்லி எம்பெருமானுடைய திருவடியில கைங்கரியம் பண்றது தவிர வேற பலன் எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். வேற பலனை கொடுக்காத அப்படின்னு இருக்கார். ஆனால் இந்த பாசுரத்துல செங்கன் திருமுகத்து செல்வர் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் அப்படின்னு பகவானுடைய அனுகிரகத்தை பெற்று சௌக்கியமா இருப்பார்கள் அப்படின்னு பலன் சொல்றார். இது ஒரு விதத்துல லௌகிக பலன் மாதிரியும் இருக்கு, இல்ல சாஸ்திரியமான பலன் மாதிரியும் இருக்கு. பகவானுடைய அனுகிரகம் பெற்றுண்டு சௌக்கியமா இருப்பார் அப்படின்னா பகவானுடைய அனுகிரகத்தாலே மோட்ச ஆனந்தம் பெற்று இருப்பார். இன்புருவர் அப்படின்னா மோட்ச ஆனந்தத்தை சொல்றது. மோட்ச ஆனந்தம் இங்கேயும் கிடைக்கும். மோட்சத்துக்கு போய் கிடைக்கக்கூடிய ஆனந்தத்தினுடைய சில திவலைகள்லாம் இங்கேயும் கிடைச்சு ஆச்சாரியெல்லாம் சௌக்கியமா இருந்திருக்கார். அதை சொல்றதுன்னு சொல்லலாம். இல்ல மேலோட்டமா பார்த்தோம்னா எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர், எல்லா இடத்துலயும் பகவானுடைய அனுகிரகத்தை பெற்று எல்லாரும் சௌக்கியமா இருப்பார். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படின்னு சொல்ற மாதிரி லோகம் மொத்தம் எல்லாரும் சௌக்கியமா இருப்பார். வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு தானே ஆரம்பிக்கிறார் இவர். லோகத்தில் இருக்கிற எல்லாரையும் கொண்டு திருப்பாவை நோன்பு இருக்கிறவர் எல்லா இடத்துலையும் மழை பெய்யணும் அப்படின்னு, ஒரு இடத்துல மழை பெய்யணும் அப்படி இல்லாமல் மொத்த இடமும் வாழ உலகினில் பெய்திராய் அப்படின்னு பிரார்த்திச்சவர் இப்போ இந்த திருப்பாவையினால எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் அப்படின்னு எல்லா இடத்துலையும் ரொம்ப பகவத் அனுகிரகம், விராட்டியினுடைய அனுகிரகம், விசேஷமான அனுகிரகம் பெற்று அவர்கள் சௌக்கியமா இருப்பாள் அப்படின்னு யார் யாருக்கு என்னென்ன பலன் வேணுமோ அது மொத்தத்தையுமே இந்த திருப்பாவையை கொடுக்கும் என்று சொல்ற மாதிரி இருக்கு. எல்லாருமே சௌக்கியமா இருப்பாள்ங்கிறார். ஆனால் பகவத் அனுகிரகம் தவிர வேற வேண்டாம், பகவத் கைங்கரியம் தவிர வேற வேண்டாம்னு சொன்னவர் இப்படியேன்னு சொன்னார் அப்படின்னா அதுதான் திருவருள். இதுவும் ஒரு பகவத் கைங்கரியம். சம்சாரத்துல இருந்தாலும் அதில் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு தர்ம அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டே இருந்தால் அப்போ அது விசேஷம் தானே. சம்சாரத்தை விட்டு பயந்து ஓடி போய் சன்னியாசம் வாங்கிட்டு அப்படிலாம் அவசியம் இல்லை. பரம விரக்தால இருக்கிறவா சன்னியாசம் வாங்கிப்பான். ஆனால் கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துட்டே கிரகஸ்த தர்மங்களெல்லாம் அனுஷ்டானம் பண்ணிட்டு குழந்தை குட்டிகளோட சௌக்கியமா இருந்துட்டே பகவத் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. எல்லாமே பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கா. அந்த மாதிரி தான் ஆழ்வார்கள்லாம் பல இடத்துல சொல்லியிருக்காங்க.
வாயு நன்மக்களை பெற்று மகிழ்வரே அப்படிங்கிறார் ஆண்டாளே. நல்ல குழந்தைகள்லாம் பிறக்கும் சௌக்கியமா இருப்பாள் அப்படிங்கிறார். குழந்தை பிறக்கிறதுக்காக இந்த பாட்டு. அப்ப நல்ல குழந்தை பிறக்கணும்னா இந்த பாட்டு. குழந்தை பிறக்கிறதுக்காகவா ஆண்டாள் பாசுரம்? இல்ல பகவத் அனுகிரகத்துக்கா அப்படின்னா பகவத் அனுகிரகத்தினாலே நல்ல குழந்தைகள் பிறக்கும், பாகவதாளான குழந்தைகள் பிறக்கும். வாயு நன்மக்களை பெற்றுங்கிறார். அதனால்தான் இப்போ பாகவதான குழந்தை பிறந்து பகவத் தர்மங்களை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தா அப்ப அது ஒரு ஆனந்தம் தானே. அது ஏன் வேண்டாம்னு சொல்லுவானே. அப்போ கொண்ட பெண்டிர் மக்களுற்றார் சுற்றத்தார் பிளரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மற்றி யாதும் இல்லை அப்படின்னு நம்மாழ்வார் ஆரம்பிக்கிறார். கொண்ட பெண்டிர் அப்ப விவாகம் பண்ணின்ற மனைவிகளோ இல்ல சுற்றத்தவரோ இல்ல குழந்தைகளோ இதெல்லாம் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மற்றி யாதும் இல்லை. இதெல்லாம் என்ன இருக்கு? இதெல்லாம் ஒரு ஆனந்தம் மாதிரி இருக்கும், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறார். எம்பெருமானுடைய திருவடி தவிர வேற எதுவும் க்ஷேமத்தை கொடுக்காது அப்படிங்கிறார். இந்த கொண்ட பெண்டிர் அப்படிங்கிறதுக்கு முன் பாசுரத்துல கொண்ட பெண்டிர் மக்களுற்றான்னு இந்த பாசுரம் ஆரம்பிக்கிறது. அப்ப திருவாய்மையில அதுக்கு முன் பாசுரம் இதே மாதிரி கொண்ட பெண்டிர் அப்படின்னு முடியணும். அப்பதானே அந்தாதி ஆனபடினால அது வச்சு ஆரம்பிக்கணும். அப்ப நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்ட பெண்டிர் மக்களே அப்படிங்கிறார் இதுக்கு முன் பாசுரத்துல. இந்த திருவாய்மொழி அனுசந்தானம் பண்றவர்கள் நல்ல பதத்தால் மனைவி மக்களோடு கூட சந்தோஷமா இருப்பார் அப்படின்னு முடிச்சார். சந்தோஷமா இருப்பார் பலன் சொல்லி முடிச்சுட்டு அதே கையோட இதெல்லாம் என்ன சந்தோஷம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இப்படி ஆழ்வாரே ரெண்டும் சொல்றாரு அப்படின்னா அங்கதான் சூக்ஷம் இருக்கு. நல்ல பதத்தால் மனை வாழ்வர் இருக்க. நல்ல பதத்தால் மனை வாழ்வர் கொண்ட பெண்டிர் மக்கள். சாதாரணமான சம்சாரத்தினால இவன் வாழ்ந்துட்டு இருந்தான்னா அதுல சுக துக்கங்கள்லாம் கலந்துட்டு இருக்கும். ஆனால் பகவத் அனுகிரகத்தினாலே பாகவதாளான ஒரு குடும்ப அங்கங்கள் எல்லாருமே பாகவதாளா இருக்காள், எல்லாருமே பகவத் பராளா இருக்காள், எல்லாருமே கைங்கரியத்துல நோக்குடையவாளா இருக்காள் அப்படின்னா அந்த குடும்பம் அதுவே ஆனந்தமா இருக்கும். அதனால அதைத்தான் முதல்ல சொன்ன நல்ல பதத்தால் மனை வாழ்வார் கொண்ட பெண்டிர் மக்களே. அப்படி இல்லை அப்படின்னா அடுத்தது ஆரம்பம். கொண்ட பெண்டிர் மக்கள் உற்றார் சுற்றத்தவார் பிளரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மற்றி யாதும் இல்லை. ஆக லௌகிகமான பலன்கள்னா பயத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. பகவான் கொடுக்கறான் எதுவோ அதை ஸ்வீகரிக்கணும். அந்த மாதிரி திருப்பாவைக்கும் நல்ல பலஸ்ருதி உண்டு. அயத்னாபதிதம் சேவியம் அப்படின்னு சாஸ்திரமே சொல்றது. உன்னுடைய பிரயத்தனம் இல்லாம உன் கைக்கு எது வருதோ அது நீ ஏத்துக்கணுங்கிறது. அதாவது கண்ணாபுனான்னு ஓடி இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடி இவனை கேட்டு அவனை கேட்டு பொய் சொல்லியோ இன்னொன்னு பண்ணியோ யாச்சிச்சோ அப்படியெல்லாம் சம்சாரத்துக்கு கஷ்டப்பட வேண்டாம். பகவானா பார்த்து என்ன கொடுக்குறானோ அது வேண்டாம்னு சொல்ல வேண்டாம். அதை அனுபவிச்சுட்டு இருக்கலாமே, கொடுத்ததை அனுபவிச்சுட்டு இருக்கலாம். அந்த மாதிரி திருப்பாவை நம்ம அனுசந்தானம் பண்ணால் இப்போ பெருமாளா பார்த்து பலன் கொடுப்பாராம். அந்த பலனை அனுபவிச்சுட்டு சௌக்கியமா இருக்கலாம். எல்லாரும் லோகத்துல மொத்த பேரும் சௌக்கியமா இருக்கணும் என்று ஆண்டாள் மங்களாசாசனம் பண்றார். எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ற. திருப்பாவை 30 பாட்டுக்கு பலன் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டு இது. ஆண்டாள் தாமாக அருளி செய்த பாட்டாம், தாமான நிலையிலே. அதாவது இதுவரை 29 பாட்டுல ஆண்டாள் கோபிகா ஸ்திரீல ஒரு ஸ்திரியா இருக்க, ஆயிரகுல பெண்ணா இருந்துன்னு அருளி செய்கிறார். பிருந்தாவனத்துல இருக்கிறதா நினைச்சுன்னு அருளி செய்கிறார். கண்ணன் இருக்கிறதா நினைச்சுன்னு அருளி செய்கிறார். இந்த பாட்டு அப்படி இல்லை. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாளா இருக்கிறதா வச்சுன்னு இந்த பாசுரம் நமக்கு அருளி செய்த பாசுரம். அப்போ அது கேட்டான்னா அது இதுவரை என்ன கேட்டா அவரா இருந்தார், அனுகாரம் பண்ணிட்டு இருந்தார். கோபிகா ஸ்திரிகள்லாம் அனுஷ்டானம் பண்ணால் மார்கழி விரதத்தை, மார்கழி மாச நோன்பை அப்படின்னு பாகவத புராணாதிகள்ல இருக்கு. ஆண்டாள் மார்கழி நோன்பு இல்லை, ஆனால் அந்த மனசுக்குள்ள நினைச்சு பாக்குறாராம். மார்கழி நோன்பு இருக்கிறதா நினைச்சு பாக்குறாரு. அதுதான் அனுகாரம் அப்படின்னு பெயர். வெளியில இல்லைனாலும் உள்ளுக்குள்ள அப்படி இருக்கிறதா நினைச்சுட்டே அவர் இந்த திருப்பாவையை சாதிச்சிருக்கார். அந்த நினைவு தான் ரொம்ப முக்கியம். வெளியில செய்யற விரதத்தை காட்டிலும் மானசமா அந்த விரதத்தை இருந்தான்னா மனசார சக்கர பொங்கல் பண்ணானா ஒருத்தர், மனசார வேத பாராயணம் பண்ணார். காஞ்சிபுரத்தில் ஒருத்தர் முன்னாடி ரொம்ப நாள் முன்னாடி அகலங்கன்னு ஒருத்தர் இருந்தார்.
பெருமாளுக்கு பிரம்மோத்சவத்தில் பாராயணம் பண்ணணும்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காஞ்சிபுரத்தில் பிரம்மோத்சவத்தில் வேத பாராயணம் ரொம்ப ரொம்ப விசேஷம். அநேகம் சீவைஷ்டவர்கள் வேத பாராயணம் பண்ணக்கூடிய இடம் அது. அது ரொம்ப ரசமா இருக்கும். எல்லாருமே வேதாத்தியம் பண்ண எல்லாருமே அங்கே போவார். ஒரு வருஷம் பிரம்மோத்சவம் நின்று போயிடுச்சு. அந்த காலத்தில் அது நடக்கலை. அப்போதான் இந்த அக்கலங்கன் அப்படிங்கிறவர் பிரம்மோத்சவம் நின்று போயிடுத்தேன்னு கஷ்டம், பாராயண கைங்கரியம் பண்ண முடியலேன்னு கஷ்டம். ஆனாலும் அவர் விடலை. பிரம்மோத்சவம் நின்றா என்ன, நம்ம பாராயணம் பண்ணலாமே அப்படின்னு பெருமாள் எத்தனை மணிக்கு புறப்பாடாகும் அத்தனை மணிக்கு அவரும் புறப்படுவார். பாராயணம் பண்ணிட்டே புறப்படுவார். பெருமாள் இந்த இடத்துக்கு போவார், அந்த இடத்துக்கு போவார், தூப்புல் வழியா போவார், பெரிய காஞ்சிபுரம் போவார். எங்க போவாரோ அந்த வழியெல்லாம் பெருமாள் நினைச்சுட்டே இவர் பின்னாடியே பாராயணம் பண்ணிட்டு போறார். பெருமாள் இல்லை, இவர் அப்படியே நினைச்சிட்டு போறார், அனுகாரம் பண்ற. இப்படியே பாராயணம் பண்ணி பிரம்மோத்சவம் நடக்கிறதாவே பாவிச்சு 10 நாள் பாராயணம் மொத்தமும் பண்ணிட்டார் இவர். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆனப்புறம் பெருமாளுக்கு பிரம்மோத்சவத்துக்கு நாள் பார்த்தா. நின்று போன பிரம்மோத்சவம் திருப்பி நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாள் பார்த்து பெருமாள் கிட்ட விஞ்ஞாபனம் வாங்கிக்கிறார், பிரம்மோத்சவம் நடத்தணும். அப்ப பெருமாள் சொன்னாரா பிரம்மோத்சவம் ஆயிடுத்துன்னாராம். எங்க ஆச்சு, நான் அக்கலங்கன் பண்ணி வச்சுட்டாருனாராம். யாருக்குமே ஒன்னே புரியல, எங்க ஆச்சு பெருமாள் ஏழக்கானவே பிரம்மோத்சவம். பெருமாள் ஒரு 10 கிலோமீட்டர் ஏழரை வழக்கம் பிரம்மோத்சவத்துல நித்தியமே 10 கிலோமீட்டர் ஏழரை வழக்கமாச்சே. பெரிய கடல் மாதிரி பெருமாள் வர வழக்கமாச்சே. ஏகப்பட்ட ஜனங்கள்லாம் இருக்குமே, ஒண்ணுமே காணுமே அப்படின்னா அக்கலங்கன் மனசால நடத்திட்டார்ல. அதையே பெருமாள் ஏத்துண்டு விட்டாராம் பிரம்மோத்சவமா. அந்த மாதிரி மனசுனால இருக்கிற பாவமும் ரொம்ப முக்கியம். ஆண்டாள் மனசுனால விரதம் இருந்திருக்கார். அப்ப ஆயர்குல பெண்கள்லாம் மொத்தமாக பூர்ணமாக விரதம் இருந்திருக்காள் சரீரத்தினாலேயும். ஆண்டாள் சரீரத்தினாலே இல்லை, ஏன்னா இவர் ஆய்ப்பாடியில் இல்லை, ஆனா மனசுனால ஆய்ப்பாடியில் இருந்துன்னு விரதம் இருக்கா மாதிரி பாவிச்சிருக்க. பாவனா பிரகர்ஷம் அப்படிங்கிறா. வெறும் பாவனை இல்லை, அது ரொம்ப உயர்ந்த பாவனை. பாவனையினுடைய எல்லை நிலத்துல இருக்கார் அவர். ஆயர்குல பெண்ணாவே மாறிட்டார், அந்த ரீதியில இருக்கார். நாம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆயர்குல பெண்கள் மாதிரி விரதமும் நம்மளால இருக்க முடியாது. நெய் உண்ணோம் பால் உண்ணோம்னு சொல்லிட்டு 30 நாள் இருக்க முடியாது. அப்படி இல்லை, ஆண்டாள் மாதிரி மனோபாவமும் சிறந்த மனோபாவமும் நமக்கு வராது. அப்ப ஆண்டாள் பார்த்தார், இது ரெண்டும் இல்லாட்டா கூட பரவாயில்ல, இந்த திருப்பாவை இருக்கும் இல்லையோ விரதம் இருந்த பாங்கு, இந்த திருப்பாவை அனுசந்தானம் பண்ணுங்கள் போரும் பலன் கிடைக்கும் அப்படின்னு. அதுக்குதான் இந்த பலஸ்ருதி. இதை சொன்னாலே போதும் பலன் கிடைக்கும் அப்படிங்கிற. அது எப்படி அப்படின்னா எம்பெருமானுடைய அனுகிரகத்தால பலன் கிடைக்கும். அனுஷ்டித்தார்க்கு உள்ள பலன், அனுகரித்தார்க்கு உள்ள பலன், அனுசந்திப்பார்க்கும் உண்டு அப்படிங்கிறாராம். யார் அனுஷ்டானம் பண்ணாரோ அவளுக்கு இருக்கிற அதே பலன் அனுகாரம் பண்ணவாளுக்கு இருக்கு. அதே பலன் இதை அனுசந்தானம் பண்றவர் சொல்றவர்களுக்கும் இருக்கு. ஏன்னா எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே, எம்பெருமானுடைய கருணையினாலே, ஐயோ பாவம் இவனுக்கு அனுஷ்டானம் பண்ண முடியாது, இவனுக்கு அனுகாரம் பண்ண வராது, ஏதோ அனுசந்தானமாவது பண்றானே அப்படின்னு நினைச்சுன்னு கருணையினால அந்த பலனை கொடுத்துருவானோ. கருணை தானே பலன் கொடுக்கறதுக்கு காரணமா இருக்கு. இதையாவது பண்றானே அப்படின்னு கொடுத்துறான். கன்றை இழந்த தலையினாகு தோல் கன்றுக்கு இறங்கி சுரக்குமா போலே அப்படின்னு பராசரப்பட்டர் அருளி செய்கிறார். தாய் பசுமாடு ஒண்ணு இருக்கு, அதுக்கு கண்ணுக்குட்டி போயிடுச்சு. அப்போ அது பால் கறக்கிறதுக்கு இவன் கஷ்டப்படுவான் இந்த பால்காரன். ஏன்னா கண்ணுக்குட்டி பக்கத்துல இருந்த கண்ணுக்குட்டியை பார்த்தாதான் அதுக்கு பால் சுரக்கும், இல்லாட்டா சுரக்காது. அதனால என்ன பண்றான், ஒரு தோல் கண்ணுக்குட்டி ஒன்று பண்ணி வைக்கிறான். அதாவது அந்த கண்ணுக்குட்டியோட தோலை மாத்திரம் எடுத்து அது உள்ளுக்குள்ள வெக்கெல்லாம் போட்டு அடைச்சு ஒரு கண்ணுக்குட்டி பொம்மை மாதிரி ஒன்று பண்ணி அதை அந்த பசுமாடு முன்னாடி நிறுத்தி வச்சிருவான். அதை பார்த்தா இதுக்கு பால் சுரக்கும். அப்படிதான் இவன் பால் கறக்க முடியும், இல்லாட்டா கறக்க முடியாது. இப்படிதான் கிராமங்கள்ல இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. கண்ணுக்குட்டி ஏதோ தவறு எடுத்து அப்படின்னா இந்த மாதிரி உபாயம் தான் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா அந்த கண்ணுக்குட்டி இருக்கிறதா அந்த பசுமாடு நினைச்சுக்கிட்டான். நினைச்சுட்டா பால் வந்துடுவான் அதுக்கு அப்படின்னு சொல்றான். ஆனால் உண்மையில என்ன பார்த்தா இந்த கண்ணுக்குட்டி உயிரோடு இல்லைங்கிறது தாய் பசுவுக்கு நல்லாவே தெரியும், நன்னா தெரியும் அதுக்கு. ஏன்னா குட்டி உயிரோட இருக்கா இல்லையா கூட தெரியாது. கிராமங்கள்ல பசுமாடு மேய்ச்சிட்டு வரும்போது ஒரு 200-300 பசுமாடு வரும். கண்ணுக்குட்டியெல்லாம் ஆத்தோட இருக்கும். பசுமாடு மேய்ச்சிட்டு சாயங்காலம் வேலையில வரும்போது இது மானு கத்தும். கத்தினோடனே கண்ணுக்குட்டி பதிலுக்கு கத்தும். தன்னுடைய அம்மாவனுடைய குரல் கண்ணுக்குட்டிக்கும் தெரியும், கண்ணுக்குட்டியினுடைய குரல் அம்மாவுக்கும் தெரியும்.
உடனே கண்ணுக்குட்டி அவுத்து விட்டுடுவா. உடனே கிடுகிடு வேகமா ஓடி வந்து அந்த 200 பசுமாடுல தங்க அம்மா எதுன்னு கண்டுபிடிச்சு கரெக்டா அங்க போயிடும் கண்ணுக்குட்டி. யாரும் சொல்லித்தரலாம் வேண்டாம். தாய்க்கு தெரியாத கன்று கிடையாது, கன்றுக்கு தெரியாத தாய் கிடையாது, எங்கேயுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த கண்ணுக்குட்டி உயிரோட இல்லைங்கிறத அதுக்கு தெரியாது, நன்னா தெரியும். தெரிஞ்சும் ஏன் பால் சுரக்கிறது அப்படின்னா, ஏதோ இந்த தோலையாவது இவன் வச்சுட்டு இருக்கானே அப்படிங்கிறதுக்காக பால் சுரக்கிறான். கண்ணுக்குட்டி போனா கூட தோலாவது இருக்கே, தோலாவது மூடியாவது இருக்கே அப்படின்னு அதுக்காக பால் சுரக்கிறதா. அந்த மாதிரி நாம அனுஷ்டானம் பண்ணலைனாலும் அனுகாரம் பண்ணலைனாலும் திருப்பாவை அப்படின்னு ஒரு போர்வை எடுத்து மேலே போத்தின்னு விட்டோம்னா, உள்ளுக்குள்ள எப்படி இருந்தாலும் சரி அந்த போர்வை எடுத்து மேலே போத்தின்னு விட்டோம்னா பகவான் வந்து ஆச்சரியமா அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்னு இந்த பாசுரத்தினுடைய தாத்பரியம் அப்படிங்கிற. உண்மையில பல சாஸ்திரங்கள்ல அப்படிதான் இருக்கு. வேதத்திலேயே எய்யம் கிருத்துமதி தே தேன தேனா சேஷ்டம் பவதி அப்படின்னு வரும். யாக மந்திரங்கள்லாம் அநேகம் இருக்கு. அந்த மந்திரங்களை சொல்லி யாகம் பண்ணால் பலன் வரும். யாகம் பண்ண முடியல அப்படின்னா அந்த மந்திரத்தை சொன்னாலே பலன் வரும் அப்படின்னு. மந்திரத்தை சொன்னாலே பலன் வரும். எவு செய்யினமேவம் வேத அப்படின்னு பல இடத்துல வரும். இதை யார் செய்கிறாளோ அவளுக்கு பலன் உண்டு, இல்லை இதை யார் தெரிஞ்சுக்கிறாளோ அவளுக்கும் பலன் உண்டு, இதை யார் சொல்றாளோ அவளுக்கும் பலன் உண்டு. இதெல்லாம் வேதமே காண்பிக்கிற வழி. வேதமே கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வந்திருக்கு. நீ இதையாவது பண்ணட்டுமே அதையாவது பண்ணட்டுமே அப்படிங்கிறதுக்காக கடைசியில கண்ணன் சொல்ற மாதிரி யார் அனுமோதனம் பண்றாளோ அவளுக்கும் பலன் உண்டு. சரி, அப்படியா சந்தோஷம் அப்படின்னு சொன்னாலே போதும். அந்த ரீதியில பல இடத்துல வேதத்துல இருக்கு. யாகங்கள்ல அஸ்வமேத யாகம் இருக்கு. இப்போ அஸ்வமேத யாகம் பண்ணா பிரம்மஹத்யா பாபம் உட்பட எல்லா பாபமும் போயிடுமா. ரொம்ப பெரிய அஸ்வமேத யாகங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. சர்வ பாப நிவாரணி அது. இப்போ தரதி ஹர்வம் பாப்மானம் தரதி தரதி பிரம்மஹத்யாம் யோ அஸ்வமேதேன யஜதே. அஸ்வமேத யாகம் பண்ணால் எல்லா பாபமும் போயிடும், பிரம்மஹத்யா கூட போயிடும் அப்படின்னு விசேஷமா சொல்றது. அடுத்த வரி எவு செய்யினம் ஏவம் வேத. இதை யார் தெரிஞ்சுக்கிறாளோ அவளுக்கும் அப்படிதான். இந்த அஸ்வமேத யாகத்தை பத்தி இந்த மந்திரங்களை எல்லாம் யார் தெரிஞ்சுட்டு இருக்காளோ அவளுக்கும் எல்லாம் போயிடும். இதை அத்தியனம் பண்ணாலும் எல்லாம் போயிடும் அப்படிங்கிறது. அந்த ரீதியில அந்த வேதத்தினுடைய பிரகாரத்தை பின்பற்றி தான் இப்ப திருப்பாவையில் சாதிக்கிறார். வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் அப்படிங்கிறபடினால அதே ரீதியில யாகம் இல்லாட்டாலும் இந்த மந்திரத்தை சொல்லு அப்படின்னு சொல்ற மாதிரி திருப்பாவை விரதம் இல்லாட்டாலும் அந்த திருப்பாவை பாசுரங்களை சொன்னாலே போதும், பகவானுடைய அனுகிரகம் தானா வரும் என்று ஆச்சரியமா சொல்ற. வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செய்யாறு சென்று இறைஞ்சி அங்கு அப்பறை கொண்டவாற்றை அப்படிங்கிறது வரைக்கும் ஆயர்குலத்துல பெண்கள் நோன்பு இருந்து பலன் பெற்றதை சொன்னார். அணிபுதுவை பைங்கமல தண்டறியல் பட்டர்விரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை அப்படிங்கிறது ஆண்டாளுடைய அனுகார வைபவம் சொல்ற. இங்கு பரிசரிப்பார் ஈரிரண்டு மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவுருள் பெற்று இன்புருவர் அப்படின்னு இந்த திருப்பாவை யாரு சொல்றாளோ அவளுக்கு சௌக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம கதையை சொல்ற. இப்படி 3 விஷயத்தையும் சமமா சொல்லியிருக்க. அவர்களுக்கு என்னவோ அதே பலன், தனக்கு அதே பலன் தான் நமக்கு அப்படின்னு சொல்லியிருக்க. வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை. ஆயர்குலத்துல பெண்கள்லாம் நோன்பு யாரை குறிச்சு இருந்தால் அப்படின்னா கண்ணனை குறிச்சு இருந்தாலும் தெரியும். கண்ணன் தான் மாதவன். அதுவும் வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனைங்கிற. கடல் கடைந்தான் ஒரு நாள். அந்த வைபவம் இப்ப ஆண்டாள் ஆச்சரியமா மனசுல வச்சுன்னு பாடுறார். வங்கம் அப்படின்னா கப்பல்னு அர்த்தம். நிறைய கப்பல்கள்லாம் இருக்கக்கூடிய கடலாம். இல்ல எல்லா கப்பலுக்கு மேல பிரதானமான கப்பல் எதுன்னு கேட்டானா பகவான் தான் பெரிய கப்பல். சம்சாரத்திலேருந்து அந்த பக்கம் அழிச்சுன்னு போற கப்பல். வைகுந்தம் என்னும் தோணி பெறாது உழல்கின்றேன் அப்படிங்கிறார். வைகுந்தன் என்னும் தோணி அப்படிங்கிறார். தத்பதாம்போருக நாவ மத்திய நிதாய யாத்தாக சதனுகிரகோ பவான் அப்படின்னு பாகவதத்தில் வரும். பகவானுடைய திருவடி தாமரை அப்படிங்கிறது தான் கப்பலாம் சம்சார சாகரத்துல. அப்படிப்பட்ட கப்பல் இருக்கக்கூடிய கடல், அந்த கடலை எம்பெருமான் தானே கடைந்தான் அப்படின்னு எம்பெருமானுடைய வைபவத்தை எதுக்காக ஆரம்பிக்கிறார்? கண்ணனை அப்படின்னு சொன்னா போறாதா? கண்ணனை குறிச்சு நோன்பு இருக்கிறவாள் அதை சொல்றதுதானே நியாயமா இருக்கும்.
இதை ஏன் சொல்றார் அப்படின்னா, அன்னைக்கு எம்பெருமான் கப்பல் கடையும் போது எப்படி ஆசிரியர்களுக்கும் பலன் கிடைச்சதோ அந்த மாதிரி நமக்கும் விசேஷமான பலன் கிடைக்கும். இதெல்லாம் எம்பெருமானுடைய ஒரு லீலை. நோன்புங்கிறது எம்பெருமான் நடத்துற ஒரு லீலை தான் மொத்தமுமே. தேவர்கள்லாம் போய் பெருமாள் கிட்ட பிரார்த்திச்சால், எங்களுக்கு அசுரர்கள் கிட்ட இருந்து பயம் நிறையா இருக்கு, எங்க ராஜ்யத்துல அபகரிக்கிறாள், என்ன பண்ணலாம்னு கேட்டா, கவலைப்படாதவங்க, அமிர்தம் சாப்பிட்டா சரியாயிடும், உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னுட்டார் பெருமாள். அமிர்தமா அது எங்க கிடைக்கும் கேட்டா, அது கிடைக்கலாம் கிடைக்காது, அதை உண்டு பண்ணணும் அப்படின்னார். எப்படி உண்டு பண்ணணும் அப்படின்னு கேட்டா, ரொம்ப சுலபம், கடலை போட்டு கடைஞ்சானா அமிர்தம் வந்துடும் அப்படின்னார். கடலை போட்டு கடையிறதா, எப்படி கடையிறது அப்படின்னு கேட்டால், மலையை போட்டு கடைஞ்சா கடைய முடியும் அப்படின்னு பிறகு ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்கேன். வள ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கான். இன்னும் இப்படிலாம் கூட பண்ண முடியுமாண்ணா? மலையை போட்டு கடலை கடைஞ்சி ஒரு அமிர்தம் எடுத்து அதை சாப்பிட்டு அதனால நமக்கு நல்ல ஆயுஷு அப்படின்னா இது நடக்கிற காரியமான்னு தெரியலையே அப்படின்னா பெருமாள்கிட்டே கேட்குறா, மலையை எடுக்க முடியுமா, எடுத்து கடல்ல போட முடியுமா, இல்லை வாசுகியை கயிறாக்க முடியுமா, அதை போட்டு கடைய முடியுமா, கடைஞ்சா அமிர்தம் வருமா, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா பெருமாள் சொன்னார், உங்களுக்கு நடக்காது, ஆனால் நான் நடத்தி காமிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு லீலை பண்ணி காமிக்கணும் அப்படின்னு இறங்கிட்டாராம். நான் நடத்தி காமிக்கிறேன், உங்களால முடியாது. முடியுமான்னு கேட்டா ஒரு நாள் முடியாது, யாராலையும் முடியாது. பகவத் அனுகிரகத்தினால என்னால முடியும்னு நினைச்சாதான் முடியும். அதனால எங்களால முடியுமான்னு கேட்டா உங்களால எதுதான் முடியும், ஒண்ணுமே முடியாது. இதே என்ன சகாயத்துக்கு வச்சுக்கோங்க, அசுரர்களை கூட்டுக்கோங்க முதல்ல, அப்புறம் என்ன பிரார்த்திச்சுக்கோங்க, நான் நடத்தி கொடுக்குறேன் அப்படின்னு பெருமாள் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் ஒன்றுலையும் பெருமாள் தான் சகாயத்துக்கு இருக்கார். முதல்ல அந்த மலையே எடுக்கவே முடியல, தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து மலையை எடுத்தானா மலை போட்டு நான் கை மேலேயே விழுந்துருச்சு. பல பேருடைய கை நசுங்கிற அளவு ஆயிடுச்சு. அதோட ஆரம்பமே சரியில்லைன்னு நினைச்ச போதுதான் பெருமாள் வந்து வைணதேயன்ல கருட வாகனத்துல வந்து அந்த மலையை இடது கையால தூக்கி அனாயாசமா தூக்கி கருத்மானுடைய முதுகலை வச்சு பறந்து போய் கடல்ல கொண்டு போய் போடுன்னுட்டார். இந்த மலையை அனாயாசமா செய்கிறார். அதே மாதிரி ஒவ்வொரு காரியமும் அனாயாசமா செய்கிறார். அந்த சமுத்திரத்துல மலையை போட்டு சர்ப்பத்தினாலே போட்டு கடையும் போது ஒரு தடவை கடைஞ்ச உடனே உள்ளுக்குள்ள போயிடுச்சு மலை. சமுத்திரத்துக்குள்ள சேத்துல போய் அழுந்திருத்து. மேலே எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்னு அவெல்லாம் கஷ்டப்பட்டு இருந்த போது பெருமாளே குருமாவதாரம் எடுத்து உள்ளுக்குள்ள போய் அந்த மலையை தூக்கி தம் முதுகுல வச்சுட்டார். அதுக்கப்புறம் தானும் தேவர்கள் பக்கம் இருந்து கடையிறார், தானும் அசுரர்கள் பக்கம் இருந்து கடையிறார். கடையும் போது மேலே ஒருத்தர் அமுக்கிக்கணும், அதுவும் தானே இருந்து அமுக்கிக்கிறார். இப்படி பல விதமா தேவர்களுக்கு என்னென்ன உபாயம் பண்ண முடியுமோ, என்னென்ன உபகாரம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி அந்த அமிர்தத்தை அவர் வரவழைச்சுட்டார். அதுக்கப்புறமும் மோகன அவதாரம் பண்றார். 8 அவதாரம் பண்ணியிருக்காரு அந்த இடத்துல. இந்த கூர்மாவதார பிரசக்தியில 8 அவதாரம் பண்ணியிருக்காரு இந்த இடத்துல அப்படின்னு புராணம் சொல்றது. எப்படின்னு கேட்டா, எதுக்குன்னு கேட்டான்னா தேவர்களுக்கு அந்த அமிர்தத்தை கொடுத்துடணும். அதை நானே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டபடினால அவரே ஒவ்வொரு காரியத்திலையும் கூட இருக்க, பெருமாளே கூட இருந்து அந்த கடலை கடைஞ்சி கொடுத்துருக்கார். அப்போ வங்க கடல் கடைந்தது யார் அப்படின்னு கேட்டான்னா பெருமாள் தான் கடைந்தார். மேலோட்டமா புராணத்தை பார்த்துவாலாம் தேவர்களும் அசுரர்களும் கடல் கடைந்தார்கள் அப்படின்னு சொல்லுவா. அதான் ஆழ்வார்கள்லாம் பெருமாள் கடைந்தார் அப்படின்னு தான் சொல்றா. ஏன்னா பெருமாள் இல்லாட்டா இவாளால ஒரு காரியமும் செய்ய முடியாது. மலையை எடுக்க முடியாது, கடல்ல போட முடியாது, கடைய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ எப்போ மேலையும் மலைக்கு மேலேயும் பெருமாள் தான் அழுத்தின்னு இருக்கார், கீழேயும் கூர்மா பெருமாள் தான் இருக்கார், தேவர்கள் பக்கமும் பெருமாள் தான் இருக்கார், அசுரர்கள் பக்கமும் பெருமாள் தான் இருக்காருன்னா அப்போ கடையிறது யாருன்னா பெருமாள் தானே சொல்லணும். இவர்களை எப்படி சொல்ல முடியும்? அதனால ஆண்டாலும் ஆழ்வார்கள் மாதிரி சொல்றார், வங்க கடல் கடைந்த மாதவனை அப்படிங்கிற பெருமாள் தான் கடல் கடைந்தான் அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்றார். பரீட்சையில ஒரு பையன் பாஸ் பண்ணான், கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணியிருக்கான். ஏண்டா பாஸ் பண்ணேன் அப்படின்னா, நானும் பாஸ் பண்ணேன், என்னுடைய வாத்தியாரும் பாஸ் பண்ணார் அப்படின்னா. உன்னுடைய வாத்தியார் ஏண்டா பாஸ் பண்ணார் அப்படின்னா, ஏன்னா அவர் தானே படாது பாடுபட்டார் எனக்காக, நான் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்கூல்ல வச்சு எனக்கு நிறைய பாடங்கள்லாம் விசேஷமாக சொல்லி கொடுத்து, எனக்கு நோட்டெல்லாம் கொடுத்து, ஆட்டில் வச்சு எனக்கு டியூஷன்லாம் சொல்லி கொடுத்து, டியூஷன்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு முக்கியமான கேள்விகள் இதுவோ அதெல்லாம் சொல்லி கொடுத்து, பரீட்சையில் அந்த கேள்விகள் வரதை அவரே தானே முறைப்படி பார்த்துண்டு, அதுக்கப்புறம் இந்த கேள்விக்கு ஆன்சர்லாம் கொடுத்து என்னை முதல்ல எழுத வச்சு, அதுக்கப்புறம் பரீட்சையிலையும் ஒரு விதமாக என்னை எழுத வச்சு, அதுக்கப்புறம் போய் கடைசியில் 32 மார்க் வந்து 3 மார்க் குறைஞ்சிருந்த போது
+3 அப்படின்னு போட்டு 35 மார்க்காக்கி என்னை பாஸ் பண்ண வச்சவர் அவர் தான். அப்படின்னா அவர் பாஸ் பண்ணாரா நான் பாஸ் பண்ணேனா? நான் ஒன்றும் செய்யல, அவர் தானே எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கார் முதல்லேருந்து. அப்போ அவர் தான் பாஸ் பண்ணார் நானா? அந்த மாதிரி ரீதியில் பெருமாள் தான் இப்போ கடல் கடைஞ்சார். அது இப்போ சொல்றதுக்கு என்ன அப்படின்னு கேட்டான்னா, இந்த நோன்பு 30 நாள் நோன்பு இருக்கிறது, அது மனசால இருந்தாலும் சரி இல்லை திருப்பாவை சொல்றதாவே இருந்தாலும் சரி, பெருமாள் தான் நடத்தி கொடுக்குறார் முதல்லேருந்து கடைசி வரைக்கும். நமக்கு பலன் தருது மாத்திரம் பெருமாள் இல்லை, இந்த உபாயத்தை நடத்துறதும் பகவான் தான். அவன் சகாயம் இல்லாட்டா உபாயமே நடக்காது, சரணாகதி கூட நடக்காது. வேற கதி இல்லாமல் பகவான் கிட்ட போய் சரணம் அப்படின்னு விழறதையும் அப்படி விழ வைக்கிறவனும் பெருமான் தான், இல்லாட்டா அப்படி விழவும் முடியாது. வரத தவகலு பிரசாதா திருத்தே சரணமிதி வச்சோபிமே நோதியாத் அப்படிங்கிற கூறத்தாழ்வான். உன்னுடைய அனுகிரகம் இல்லாட்டா சரணம்ங்கிற வார்த்தையே என் வாயில வராதே, மனசெல்லாம் இருக்கட்டும் வார்த்தையே என் வாயில வராதேங்கிறார். அந்த ரீதியில இப்ப திருப்பாவை நடத்தி வச்ச எம்பெருமானுக்கு முன்னாடி கடல் கடைந்த எம்பெருமான் ஞாபகம் வந்துடுற. வங்க கடல் கடைந்த மாதவனை, கடல் கடைந்து என்ன ஆச்சுன்னு கேட்டா தேவர்களுக்கு பலன் கிடைச்சிது அப்படிங்கிறது மாத்திரம் இல்லை, எம்பெருமானுக்கு தான் உண்மையில பலன் கிடைச்சதுன்னு சொல்லணுமா. ஏன்னா அந்த க்ஷீராப்தியிலேருந்து அமிர்தம் வந்தது தேவர்கள் எடுத்துட்டா இருக்கட்டும், அமிர்தத்துக்கு சகோதரியாக அமிர்த சோதரியே நமகா அப்படின்னு அமிர்தத்துக்கும் அமிர்தமாக பிராட்டி லக்ஷ்மி தேவி அவதாரம் பண்ணார். அவரை பெருமாள் விவாகம் பண்ணிட்டு மாதவனா இருந்தார். மானா லக்ஷ்மி, தவன்னா பதி, லக்ஷ்மி பதியா ஸ்ரீயப்பதி ஆனார் அப்படின்னு புராணங்கள்ல இருக்கு. அப்போ அமிர்தத்தை கடைஞ்சி தன் காரியத்தை பார்த்துட்டவர் பெருமாள். ஒரு பக்கம் பார்த்தா தேவர்கள் காரியத்தை சாதிச்சு கொடுக்குற மாதிரி இருக்கு, ஆனா பெருமாள் தனக்கு ஒண்ணுமே இல்லைங்க, இல்ல தனக்கு பெரிய காரியம். தேவர்களுக்கு என்ன கொடுத்தான்னு கேட்டா அமிர்தத்தை கொடுத்தார். இவருக்கு என்னன்னா அமுதினும் இனிய பெண்ணமுது, விண்ணவர் அமுதுன அமுதில் வரும் பெண்ணமுதுண்ட எம்பெருமானே, ஆண்டாய் உனை காண்பதோர் அருள் எனக்கு அருளுதியேல், வேண்டேன் மனை வாழ்க்கையை விண்ணகர் மேயவனே அப்படிங்கிற திருமங்காழ்வார். விண்ணவர் அமுதுன தேவர்களுக்கு கொடுத்த அமுதம் இருக்கு, அது உப்பு கடல்லேருந்து வந்துதான். உப்பு கடல்லேருந்து கடைஞ்சி எடுத்து வந்த அமிர்தம் எப்படி இருக்கும்னா அது ஒரு மாதிரி இருக்கும். ஆனா லக்ஷ்மி பிராட்டி அவதாரம் பண்ணதுன்னா அந்த உப்பு கடல்லேருந்து அமிர்தம் வரப்போறது இல்லையா, அந்த வரப்போற சமயத்துல அந்த அமிர்தம் தழும்பி நிற்கும் போது அந்த அமிர்தத்திலேருந்து லக்ஷ்மி தேவி அவதாரம் பண்ணியிருக்கார். அதனால ததச்சா ஆவிரபூத்து சாட்சாத்து ஸ்ரீரமா பகவத்பரா அப்படின்னு ஆவிர்வாவம் பண்ணியிருக்கார். அப்போ அமுதினில் வந்தவர், அப்போ உப்பு ரசத்துல வந்தவர் எப்படி இருப்பார், அமிர்தத்துல வந்தவர் எப்படி இருப்பார். ஆனா தேவர்களுக்கெல்லாம் சாதாரண உப்பு ரசத்துல வந்தது, ஆனா பெருமாள் எடுத்துன்றது அமிர்தத்துல வந்த அமுது. விண்ணவர் அமுதுனா அமுதில் வரும் பெண்ணமுதுண்ட எம்பெருமானே, பெண் அமுது உண்ட எம்பெருமானே அழகா பேசுற. அவளுக்கு அந்த அமிர்தத்தை கொடுத்துட்டு இந்த அமிர்தத்தை நீ சாட்டியேப்பா, நீ அனுபவிச்சியேப்பாங்கிற திருவிண்ணகரப்பனை. அதனால மாதவன் பெருமாளே இத்தனை கஷ்டப்பட்டது தன் காரியத்துக்காக போல இருக்கு. இது எதுக்கு சொல்றாருன்னா, நாம திருப்பாவை சொல்லி நாம பலன் வாங்கிக்கிறோங்கிறது இருக்கட்டும், ஆனா அதுலயும் சந்தோஷப்படுறவர் பெருமாள் தான், பரமபலன் அவருக்கு தான். பிராட்டி அங்க வாங்கிட்ட மாதிரி இங்க நாம் அவர்கிட்ட போய் ஆசிரியிச்சு நம்ம சந்தோஷமா மோட்ச ஆனந்தத்தை பெற்றால் பெருமாள் தான் நம்மளை காட்டிலும் ரொம்ப சந்தோஷப்படுறார். அவர் தான் சேஷி, பிரதான பலியா பெருமாளே இருக்கிறபடினால பிரகர்ஷயிஷ்யாமி அப்படிங்கிறார் ஆள வந்தார். நான் எப்போ உன்னை சந்தோஷப்படுத்த போறேன், மோட்சத்துல நான் எப்போ ஆனந்தமா இருக்க போறேன்னு சொல்லல, மோட்சத்துல எப்போ உன்னை நான் சந்தோஷப்படுத்த போறேன் அப்படிங்கிறார். எந்த கைங்கரியம் பண்ணாலும் பகவத் பிரீத்தி அப்படிதான் உத்தேசியம். நமக்கு பகவானுக்கு சந்தோஷம் வரணும், அவனுக்கு உகப்பு வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் கைங்கரியம். நம்முடைய உகப்பு அப்படிங்கிறது அதுல அடங்கி போகும், உள்ளுக்குள்ள அடங்கிடுவது. பகவானுடைய உகப்புனாலே நம்முடைய உகப்பு அப்படிதான் வரும். அதனால எப்படி அமிர்த மசனம் பண்ணும்போது கடைசியில பகவானுக்கு தான் உகப்பு ரொம்ப அதிகமாச்சோ, அந்த மாதிரி இந்த திருப்பாவினாலையும் பகவானுடைய உகப்பே பிரதானமா இருந்து அவன் நமக்கு அனுகிரகம் பண்ணுவான் அப்படிங்கிற. இத்தனை கஷ்டப்பட்டதும் பெருமாள் தனக்காக அப்படிங்கிற மாதிரி இருக்கான். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை. அதனால ஆண்டாள் சொல்ற, எனக்கா நீ கஷ்டப்படுங்கிற, சீதா பிராட்டிக்காக எத்தனை கஷ்டப்பட்ட. அப்ப இச்சையுடையரே இத்தெருவே போறாரேங்கிற. ஆசை இருந்தான்னா எங்காத்து பக்கம் வரமாட்டாரா அவர்.
உண்மையில் ஆசை உள்ளவரா இருந்தா எங்காத பக்கம் வரமாட்டாராங்கிறார். அதே மாதிரி உண்மையில்யாகர வந்தனாத்ரி மௌனா தம் சம்பதானாமுனா தோர்பிச்சர மாளிகை சததி நிர்மாதம் மதானாம் புதிங்கிற பராசப்பட்டார். அமதத்தை கடையும் போது இப்படியும் அப்படி அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டே இருக்கானா பகவான். உண்மையில் அதை கொண்டு வா, அந்த மல்லை அங்கேருந்து பேர்த்தெடு, அதை அங்கேருந்து இங்கே கொண்டு வா, அதை இங்கே சமுத்திரத்துக்குள்ள போடு, அதை போட்டு நன்னா கட்டு, இந்த வாசுகினா நின்று இருக்க கட்டு, நீ அந்த பக்கம் எழு இந்த பக்கம் எழு, நான் அந்த பக்கம் போய் பார்த்துக்கிறேன், இதோ கவலைப்படாதவங்க அழுந்திட்ட நான் கீழே போறேன், இதோ மேலே நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பரபரப்போட கூட பெருமாள் ஆனா பக்கம் ஓடி 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 பல ரூபத்தை எடுத்துட்டு இத்தனை காரியத்தை செய்யறானே. எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. நமக்கு தானே அமிர்தம், இவன் எதுக்கு இத்தனை பரபரப்புறான், இத்தனை பரபரப்பும் இப்படி ஓடி ஆடி இத்தனை வேர்வை சொட்ட ஓடி ஆடி இத்தனை காரியம் எதுக்கு பண்றான்னா கடைசியில தான் அவளுக்கு புரிஞ்சுது. பிராட்டி வந்த உடனே பெருமாளுக்கு விவாகம் வருது. ஓ இதுக்குதான் இத்தனை பாடா அப்படிங்கிற. சில பேர் ஓடி ஆடி காரியம் செய்யும்போது கடைசியில பார்த்தா அவா காரியம் நடந்திருக்கும், அது மேலோட்ட பார்த்தா பொது காரியம் செய்யற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. குர்வாணஸ்ய ஃபலே கிரஹரிஹி கமலா லாபேன சர்வஸ்ரமஹா. எல்லா சிரமமும் கமலா லாபம் பிராட்டியினுடைய லாபத்துல முடிஞ்சிருந்தான். பெருமாளுக்கே சந்தோஷமா இருந்துதான். அந்த மாதிரி இந்த திருப்பாவையினையும் பெருமாளுடைய வகுப்பு தான் பரம பிரயோஜனமா இருக்க போறதுங்கிறத குறிப்பா சொல்றார். அங்க அது மாத்திரம் இல்ல, அத்தனை கஷ்டப்பட்டு பிராட்டியை பெற்றா மாதிரி எத்தனை கஷ்டப்பட்டு நீ எங்களை அடையணும், ஆனா நாங்க கஷ்டப்பட வேண்டியிருக்கே அப்படிங்கிற. வங்க கடல் கடைந்த மாதவனி பிராட்டியே அஸ்யாக ஸ்வயம்வரபதி அப்படிங்கிறார் பராசப்பட்டார் சஹஸ்ரநாம பாஷ்யத்துல. மாதவன்னா லக்ஷ்மிபதினு அர்த்தம். வெறும் லக்ஷ்மிபதி இல்ல, ஸ்வயம்வரபதியாம். லக்ஷ்மியே தானே எல்லாரையும் ஒதுக்கிட்டு பெருமாளுடைய தன்னுடைய பர்த்தாவா வரிச்சிருக்கார். மாலை எடுத்து இவர் கழுத்துல போட்டிருக்கார் லக்ஷ்மி பிராட்டியே. நூனம் தபோயஸ்ய நமன்யு நிர்ஜயः ஞானம் क्वचित् तच्च न संगवर्जितं कश्चिन्महांस्तस्य न कामनिर्जयः स ईश्वरः किः परतो व्यपाश्रयः धर्मः क्वचित् तत्र न भूतसौहृदं त्यागः क्वचित् तत्र न मुक्तिकारणं वीर्यं न पुंसोस्त्यज वेगनिष्कृतं न हि द्वितीयो குணமங்கவர்ஜிதः क्वचित् चिरायुर्नहि சீலமங்கலம். இதெல்லாம் புராணங்கள்ல பிராட்டினுடைய சுயம்பரத்தை சொல்ற பிரகரணம். ஒருத்தரையும் தள்ளிட்டு இருக்காரு பிராட்டி. இவருக்கு இது இல்லையே இவருக்கு இது இல்லையே, இந்திரனை சந்திரனை ப்ரஹஸ்பதி ஒருத்தரைவா தள்ளிட்டு இருக்கார். இவருக்கு அது இல்லையே இவருக்கு அது இல்லையே இவருக்கு அது இல்லையே அப்படி ஒருத்தரா தள்ளுற. क्वचित् चिरायुः नहि சீலமங்கலம் क्वचित् तदप्यस्ति न वेद्यमायुषः यत्रो भयं कुत्र ससोऽपि अमङ्गलः. இது இருந்தா அது இருக்க மாட்டேங்கிறது, அது இருந்தா இது இருக்க மாட்டேங்கிறது. மகா தபஸ்வி இவர், தபஸ்ல இவர் சொன்னதெல்லாம் பலிக்கும் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ஆனா மகா கோபக்காரரா இருக்காராம். உதாரணம் துர்வாசர். துர்வாசர் என்ன சாபம் கொடுத்தாலும் பலிச்சு விடுறது. மகா கோபிஷ்டர், எங்க போனாலும் சாபம் கொடுக்கிறார். ஆனா என்ன தபஸ்வின்னு கேட்டா அவர் சாபம் கொடுத்தா பலிக்கிறதோ இல்லையோ அந்த அளவு தபஸ் பண்ணிருக்காரு. நாமனா சாபம் கொடுத்தா பலிக்க மாட்டேங்கிறது, கோபம் மாத்திரம் வருது. சாபம் கொடுத்தா ஏதாவது இன்னொருத்தருக்கு சாபம் கொடுத்தா பலிக்க மாட்டேங்கிறது. இல்ல ரொம்ப கோபத்தினால ஏதாவது சாபம் கொடுத்தா அது நமக்கே பலிச்சு விடுறது. இது நாம பண்ண தபஸ் நமக்கே வந்துடுறது. ஆனா துர்வாசர் இப்படிப்பட்ட தபஸ்வி. அப்படி இருந்தாலும் கோபத்தை விட காணுவேங்கிறார். ஞானம் क्वचित् तत्र न संगवर्जितं. ஒருத்தருக்கு மகா ஞானம் இருக்கு, தெரியாத விஷயமே கிடையாது. ஆனால் சங்கத்தை விட முடியலையே, ஆசையை விட முடியலையே. ஞானம் இருந்தா ஆசையை விடணும், ஆசையை விட முடியலையே அப்படிங்கிறார். ஒருவேளை ப்ரஹஸ்பதியை சொல்றாரோ என்னமோ. தேவகுருவான ப்ரஹஸ்பதிக்கு மகா ஞானம், ஆனால் அவரும் பரஸ்திரியை ஆசைப்பட்டார் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒருத்தருக்கும் ஒவ்வொரு தோஷம் இருக்கு. ஒரு தோஷமும் இல்லாதவர், குணங்கள் மாத்திரம் உள்ளவர் யாருன்னு பார்த்து வவ்ரே வரம் சர்வ குணைரபேட்சிதம் ரமா முகுந்தம் நிரபேட்சமீப்சீதம். நிரபேட்சா இருக்காராம். அவளையே இல்லாமல் மூலையில் இருக்க பெருமாள், பெருமாளுக்கு சுயம்பரமா பெருமாள் வரிச்சேன்னு இருக்கு. அப்படிப்பட்ட பெருமாளை வரிச்ச பிராட்டி மாதிரி நாங்களும் தானே காத்துன்னு இருக்கோம். அப்போ ஒரு கடல் கடைஞ்சு இந்த பிராட்டியை பெற்ற மாதிரி எங்களை ஏற்றுக்க வேண்டாமான் அப்படின்னு பாவம்.
வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை, அதே மாதிரி கேசவன்கிற, கேசவன்கிறதுக்கு பல அர்த்தம் இருக்கு. கேசி அப்படிங்கிறவங்க சம்ஹாரம் பண்ணவர் கேசவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. அப்படி இல்லைன்னா க ஈசா அப்படின்னு பிரிச்சு பிரம்மா சிவன் ரெண்டு பேரையுமே சிருஷ்டிச்சு தன்னுடைய சரீரமா வச்சுருக்கிறவர் கேசவன் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டாங்கன்னா கேசம் அப்படின்னா தலைமுடி, அழகான திருக்குறள் கட்டுரைகளை உடையவன் கேசவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. அந்த அர்த்தம் தான் இங்க பொருந்தும் அப்படிங்கிறான் இந்த இடத்துல. ஏன்னா அவன் அமிர்தத்தை கடைஞ்ச போது அந்த திருக்குறள் கட்டுரைகள்லாம் அப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் அலையிறதான், பார்க்கறதுக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கான். இப்படி அப்படியும் போயிட்டு இருக்கானா, இந்த கோடியிலேருந்து அந்த கோடிக்கு போறான், அங்கிருந்து இங்க வரான். ஒவ்வொரு பக்கம் நெற்றியில் அப்படியே திருக்குறள்களை, பின்பக்கங்கள்லாம் திருக்குறள்கள்லாம் அசைய அதுவே ஒரு அழகா இருக்கான். இவன் ஓடும்போது மேகஸ்யாமஹா கனகபரிஜி கர்ண வித்யோத வித்யுன் மூத்ரிப்ராஜத்விலுலித கஜாஹ ஷரக்தரோ ரக்த நேத்ரஹ ஜைத்ரைர்தோர்பிஹ ஜகதபயதைஹ தந்தசூகம் கிரஹீத்வா மத்ரன் மத்னா பிரதிகிரிரிவா சோபதா அதோத்ருதாத்ரிஹி. கீழே குருமா இருந்து மலையை தாங்கிட்டு, ஆனா இந்த பக்கம் அந்த பக்கம் இவர் போயிருந்த போது, பல ரூபங்கள் எடுத்து போயிருந்த போது வில்லுலித்த கச்சகான் திருக்குறள் கட்டுரை இப்படி அப்படியும் அசைகிறது, காதல குண்டலங்கள்லாம் அசைகிறது, கழுத்துல போட்டு இருக்கிற மாலை எல்லாம் அசைகிறது, திருக்கண்ணானது புண்டரீகாட்சனா சிவந்து இருக்கு. மேகசியாமஹா, மேகசியாமனா இருக்கான், ரொம்ப ஆனந்தமா இருக்கான் பார்க்கறதுக்கு அப்படின்னு ஈடுபடுறார். அதை வச்சுட்டு கேசவகான்னு வந்திருக்கான். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை, அந்த எம்பெருமானை, அந்த கண்ணனை திங்கள் திருமுகத்து செழியார் சென்றிரைஞ்சி, ஆயிரகுல பெண்கள்லாம் போயிருக்காள், போய் விரதம் இருந்து அவனை போய் சரணாகதி பண்ணியிருக்காள். இவர்கள்லாம் திங்கள் திருமுகமா இருக்கலாம், சந்திரன் போல முகத்தோடு இருக்கலாம், எம்பெருமானுக்கு ஒத்த முகமா இருக்காள். ஏன்னா மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளா அப்படின்னு சொல்லும்போது கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணன் அப்படின்னு சொன்னா, சந்திரன் மாதிரி முகத்தை உடையவன் நாராயணன்கிறா. அந்த மாதிரி இவாளும் திங்கள் சந்திரன் மாதிரி முகத்தோடு இருக்கலாம். அப்ப அவருக்கும் சந்திரமுகம், இவாளுக்கும் சந்திரமுகிகள் சந்திர மாதிரி முகத்தோடு இருக்கா. என்ன வித்தியாசம் கேட்டாலும் திங்கள் திருமுகம் அப்படிங்கிறா. என்ன இருந்தாலும் இவாளுக்கு ஒரு தனி அழகு இருக்கான். சந்திரன் மாதிரி முகம்னு சொன்னா போராது, அதை காட்டிலும் அழகா இருக்குன்னு சொல்லணும். வால்மீகி சொல்றார், சந்திர காந்தானனம் ராமம் அதீவ பிரிய தரிசனம் அப்படிங்கிறார். சந்திரனை போல அழகான திருமுகமுடையவர் ராமன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ தப்பு சொன்னவேங்கிறார். இப்படி சொன்னா சரியில்லை. அதீவ பிரிய தரிசனம், சந்திரனை காட்டும் ரொம்ப ரொம்ப பிரிய தரிசனம். அவனை பார்த்தா அத்தனை பிரீத்தி வரும். எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ரூபம். சந்திரனுக்கும் அந்த ரூபம் தான், ஆனா அதீவன்னுட்ட 100 சந்திரன் வந்தாலும் இவனுக்கு ஈடாகாது. அப்படிப்பட்ட சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவன். அந்த மாதிரி திங்கள் முகம் இல்லை, திங்கள் திருமுகம் இது. அப்படிப்பட்ட சேயிழையார், பல ஆபரணங்களோடு இருக்கக்கூடியவர்கள். நேரிழையீர் அப்படின்னு சொல்ல மாதிரி திங்கள் திருமுகத்து சேழையார் சென்று இறைஞ்சி எம்பெருமான் சன்னதியில் போய் சரணாகதி பண்ணி அங்கு அப்பறை கொண்டவாற்றை, அங்கு அன்னைக்கு ஒரு நாள் அந்த பிருந்தாவனத்துல அந்த பறையை வாங்கின்றவர்கள். அந்த வைபவத்தை நாங்க சொல்றோம். அப்பறைங்கிறார். அந்த பறை, அந்த பறைனா போன பாட்டில் சொன்ன பறை. இற்றைப்பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா. இற்றைப்பறை இல்லை இது, எற்றைக்கும் 7 பிறவிக்கும்னு என்னென்னைக்கும் பகவத் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு பெற்றிருந்த அந்த பறை. அந்த அனுகிரகம் இருக்கேன், அது குறிப்பா சொல்ற. அங்கு பறை கொண்ட வாற்றை இல்லை, அங்கு அப்பறை கொண்ட வாற்றை, அந்த பிரகாரத்தை இது வரைக்கும் ஆயர்குலத்து கதை, பெண்கள் கதை. ஆண்டாள் என்ன பண்ணார்னா, அணிபுதுவை பைங்கவள தண்டறியல் பட்டர்விரான் கோதை சொன்ன, அதை அப்படியே கோதை வந்து சொல்றார். மனசால அந்த பாவத்தை வரவைச்சுண்டு அது அப்படியே வார்த்தையில அது வெளியில வருது. நாச்சியார் எப்படிப்பட்டவர்னா, அணிபுதுவை பைங்கவள தண்டறியல் பட்டர்விரான் கோதை அப்படின்னு பட்டர்விரான் பெரியாழ்வார் அவருடைய சம்பந்தத்தை இட்டு சொல்றார். எனக்கு இத்தனை ஞானம் வரத்துக்கு காரணம் எங்க ஆச்சாரியன் பட்டர்விரான் தான். எப்படியானால் சகோவாச்ச வியாசஸ்பாரா சரியான வேதம் சொல்றதோ, வியாசர் யாருன்னா பராசருடைய குமாரர் அப்படின்னு சொல்ற மாதிரி, தான் யார் அப்படின்னா பட்டர்விரான் கோதை அப்படின்னு பெரியாழ்வாருடைய சம்பந்தத்தை இட்டு சொல்ற. அழகான புதுவை ஸ்ரீவில்லிபுத்தூர் பூலோகத்துக்கே அழகா இருக்கான். அதுல இருக்கக்கூடிய பெரியாழ்வார் பைங்கமல தண்டறியல்,
தாமரப்பூ மாலையெல்லாம் சாத்தின்னு இருக்கார். தாமரை மாலை பிராமணர்களுக்கு லட்சணம் இது. சகண்டலக்ன சத்துலஸ் அனர்க பத்ம மாலிகா அப்படிங்கிறார். அல்ல பத்ம மாலை தாமரை மாலையெல்லாம் தரிச்சுட்டு இருக்காராம் தேசிகன். அந்த மாதிரி பெரியாழ்வார் பைங்கமல தண்டறியல் பட்டர்விரான் கோதை சொன்ன. பெரியாழ்வாரையே இங்க சொன்னார்னா ஆச்சாரியில தான் பிரதானமா சொல்லணும். அவரால் தானே இத்தனை வைபவம். ஆள வந்தாரும் ஸ்தோத்திரம் பண்றேன் பெருமாளை என்ன ஆரம்பிச்சு முதல்லையும் கடைசியிலையும் நாதமுனியில் தான் ஸ்தோத்திரம் பண்றார். பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய அப்படின்னு தான் சொல்றார். இந்த மாதிரி பெரியாழ்வாரை பார்த்து நமக்கு பலன் கொடுப்பார் பெருமாள் அப்படிங்கிறார் நாச்சியார். எனக்காக பலன் கொடுக்காட்டாலும் பெரியாழ்வாருடைய பெண்ணுன்னு பலன் கொடுப்பார். பெரியாழ்வாருடைய சிஷியான் அப்படின்னா பலன் கொடுப்பார். ஆண்டாலே ஒரு பாசுரத்தில் சொல்றார், நல்ல என் தோழி நாகனை மிசை நம்பர் செல்வர் பெரியர் சிறு மானிடவர் நாம் செய்வதன். ஆண்டாள் அப்படியே படுத்துட்டு இருக்கும்போது இந்த பெண்ணுக்கு என்ன கதினே புரியல யாருக்கும். இதுவோ மனுஷனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு இருக்கு. எழுந்து வரத்துக்கும் உடம்புல சக்தி இல்லை. கண்ணா கண்ணான் கண்ணனையே நினைச்சுட்டு இருக்கு. அப்ப இது வாழ்க்கைக்கு ஏதாவது வழி பண்ணணுமே கஷ்டம். ஆண்டாளுடைய அம்மாவுக்கு கஷ்டம். பெரியாழ்வாரானா பகவத் சங்கல்பம் என்ன நடக்கிறதோ நடக்கட்டும்னு போயிட்டார். ஆண்டாளுடைய தோழிகள்லாம் சுத்தி நிக்கிறாள். அவெல்லாம் என்ன என்ன கேட்கிறா, கண்ணனை போய் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறியே. நீ கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னா கண்ணன் இருந்த காலத்துல நீ பிறந்திருக்கணும். இப்போ கண்ணன் எப்போ போய் சேர்ந்தாச்சு, அவதாவே முடிஞ்சு போச்சு. இல்ல அட்லீஸ்ட் கண்ணன் இருந்த ஊர்ல பிருந்தாவனத்திலாவது பிறந்திருக்கலாம். அதுவும் இல்லாம எங்கேயோ ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வந்துட்டு கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற இதெல்லாம் நடக்கிற காரியமா என்ன அப்படின்னா, அது தெரிஞ்சுதான் நான் பிறந்திருக்கேங்க. அது தெரிஞ்சுதான் நான் பிறந்திருக்கேன். ஏன்னு கேட்டா, கண்ணன் இருந்த காலத்துல பிறந்தபடினாலேயே கண்ணனை அடைஞ்சிட முடியாது. இல்ல பிருந்தாவனத்துக்கு போனபடினாலேயே கண்ணனை அடைஞ்சிட முடியாது. ஆனா ஒரு பெரியாழ்வா இருந்தா கண்ணனை கிடைச்சிடும். நமக்கு ஒரு ஆச்சாரியன் இருந்தான்னா போதும். எங்க இருந்தாலும் ஆச்சாரியன் இருந்தா பகவத் லாபம் கட்டாயம் கிடைக்கும். அதனால்தான் ஆண்டாள் இங்கேயும் விட்டு அங்கேயும் விட்டுட்டு நல்ல ஆச்சாரியன் எங்க கிடைப்பான்னு பார்த்தா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பெரியாழ்வார் பூ பறிச்சுட்டு இருந்தார். சரின்னு அந்த புஷ்ப தோட்டத்திலே வந்து அவதாரம் பண்ணியிருக்கார். இவன் அந்த பெரியாழ்வார் தான் நம்ம சேர்த்து வைப்பார் அப்படின்னு தெரியும். அப்போ நல்ல என் தோழியை பார்த்து சொல்றார், நாகனை மிசை நம்பரர். அனந்த சேனத்தில் இருக்கக்கூடியவர் இருக்காரு பெருமாள், செல்வர், இப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் உடையவர். நம்ம அவரால் நினைக்க முடியுமா என்ன? நமக்கு என்ன இருக்கு? அவருடைய உபய விபூதிநாதன் சீவிகுண்ட லோகத்துல அநேக நித்திய முக்தர்களோடு கூட இருக்கக்கூடிய பெருமாள் எங்க? நாம என்னோ இங்க வந்து சம்சாரத்தில் இருக்கிற நாம எங்க? இதெல்லாம் நடக்காதுங்க. நம்ம போய் அவர் கல்யாணம் பண்ணி பாருன்னா அதெல்லாம் நடக்காது. நல்ல என் தோழி நாக நெமிச நம்பரர் செல்வர் பெரியர். பெரியர் இப்படிப்பட்ட சர்வேஸ்வரர், மனுஷர்களுக்கெல்லாம் மேல தேவர்களுக்கெல்லாம் மேல தேவாதி தேவனா எங்கேயோ இருக்கக்கூடியவன் அவன் எங்க? நாம எங்க? சிறுமான் இடவர் நாம் செய்வதன். நம்மளாம் வெறும் மனுஷன் தானப்பா. நாம என்ன செய்ய முடியும்? கண்ணனை ஆசைப்படலாம், அது தவிர நீ என்ன பண்ணுவ? கண்ணனை எப்படி கல்யாணம் பண்ணிப்பேன்னா நாம என்ன பண்ணியும் நம்மளால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. செல்வர் பெரியர் சிறுமானிடவர் நாம் செய்வதன்னா அப்ப சோழிகள்ல அப்பா விட்டுட்டியா? சரி, அப்ப இனிமே கண்ணன் வேண்டாமே, கண்ணனை அடைய முடியாதுன்னு புரிஞ்சுட்டியா அப்படின்னா இனிமேதான் விஷயம் இருக்கு. வில்லு புதுவை விட்டு சித்தர். நான் இந்த கவலையே படல, எங்க அப்பா என்னை சேர்த்து வைப்பார். விட்டு சித்தர் சேர்த்து வைப்பார். தங்கள் தேவரை வல்ல பரிசு வரி வைப்பாரேல். அதுக்கு நீங்க பாருங்கோ, அவர் சொன்னா கண்ணன் வந்துருவான். எத்தனை பாட்டு கண்ணனை பாடியிருக்கார். பூச்சூட்ட வாராய் அப்படின்னா பூச்சூட வரலையா? காப்பிட வாராய்னா காப்பிட வரலையா? பஞ்சனமான நீ வாராய் அப்படின்னு கூப்பிடலையா? அந்த மாதிரி கூட்டே கண்ணனை வர வச்சுடுவார் பெரியாழ்வார். விட்டு சித்தர் தங்கள் தேவரேனா எனக்கு என்ன கவலை? விட்டு சித்தர் அவருடைய பெருமாள் அவரை வர வச்சு என்னோட கல்யாணம் பண்ணி வைப்பார். இதுல நான் கவலைப்பட வேண்டியது ஒண்ணும் இல்லை. என்னுடைய கண்ணன் இல்லை அவன், என்னுடைய கண்ணன் இல்லை, விட்டு சித்தருடைய கண்ணன் தானே. அதனால வில்லுகுதுவை விட்டு சித்தர் தங்கள் தேவரை, தங்க கண்ணனை கூட்டுண்டு என்னோட அவர் சேர்த்து வைப்பார். எங்க ஆச்சாரியன் செய்வார், நீங்க கவலைப்படாதவங்கன்னு. அப்படி பெரியாழ்வார் சம்பந்தம் தான். வேதப்பயன் கொள்ளவல்ல விட்டு சித்தன் பரம வைதிகரா இருந்த பெரியாழ்வார். அதுதான் தனக்கு முக்கியங்கிறத இந்த பாட்டுல காமிக்கிற. அப்போ அணிபுதுவை பைங்கமல தண்டறியல் பட்டர்விரான் கோதை அப்படின்னு அவர் சம்பந்தத்தை இட்டு சொல்ற. பட்டர்விரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை, அவர் சொன்ன இந்த திருப்பாவை இது சங்கத்தமிழ் மாலையா.
பிராச்சீனமான தமிழ் மாலைங்கிறது மாத்திரம் இல்லை, சங்கமா இருந்து கூட்டமா இருந்து சொல்ல வேண்டிய தமிழ் மாலை. இதுவே ஒரு மாலை. ஆண்டாளே மாலை கட்டி கொடுத்தவர் தானே. அது ஒரு பூ மாலை மாத்திரம் இல்லை, பாமாலையும் சூடி கொடுத்துருக்கார். அதனால மாலை கட்டிய மாலை, பூமாலை கட்டியவர், பாமாலை கட்டியவர், மாலை கட்டிய மாலை அப்படிங்கிற, மாலை கட்டிய மாலைங்கிற அழகா வெளிக்குடி வரதாச்சாரமே அழகா சாதிச்சார். மாலை கட்டிய மாலை, திருமாலையே கட்டினவரா. அணிபுதுவை பைங்கமலத் தண்டர் இயல் பட்டல் வீரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30. இந்த 30 பாட்டும் தப்பாமே, இதுல ஒண்ணு கூட விடக்கூடாது. இங்கி பரிசுரை பார், விடாமல் இங்க யார் சொல்றாளோ அவளுக்கு பலன்கிற. ஏதாவது ஒரு பாட்டு விட்டுட்டா கூட அது ஏதோ பெரிய அனர்த்தம் மாதிரி, பெரிய நஷ்டம் மாதிரி, 1 கோடி ரூபாய் போனதுக்கு சமானமா அது. ஏன்னா எல்லா பாட்டிலையும் விசேஷம் இருக்கு, எதுலதான் விசேஷம் இல்லை. முதல்ல நோன்பு எப்படி செய்யணும், யார் உத்தேசியம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அசோதை இளஞ்சிங்கம் அப்படின்னும், கூர்வேல் கொடுந்தேழன் நந்தகோபன் குமரன், ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் நாராயணன் சொல்லும்போது அதுலேயே எத்தனை பாவம் இருக்கு. அதுக்கப்புறம் ஓங்கி உலகளந்த உத்தமன் சொல்லும் போதோ, இல்ல பார்க்கடல் பையத்துன்ற பரமன் சொல்லும் போதோ, இல்ல வாயனை மண் வடமதுரை மைந்தன் அப்படின்னு சொல்லும் போதோ ஒன்னொன்னுலயும் எத்தனை வைபவம் இருக்கு. இல்ல முதல் 5 பாட்டு மாத்திரம் இல்லாமல் அதுக்கப்புறம் 6லிருந்து ஆரம்பிச்சு 15 வரை இருக்கிற பாகவத பிரபாவத்துல ஏதாவது ஒன்று விட்டுட்டோம்னா அதை காட்டிலும் பெரிய நஷ்டம் எதுவும் இருக்க முடியாது. ஏன்னா பாகவத வைபவம் மொத்தம் கொட்டி கிடக்குறது அதுல. அதுக்கப்புறம் முறை தப்பாமல் வாயிற்காப்பாளர்களை முன்னிட்டு, அதுக்கப்புறம் நந்தகோபன் யசோதை எல்லாம் முன்னிட்டு போகும்போது அதுல எத்தனையோ விஷயம் இருக்கு. பின்னாடி கண்ணனுக்கு சுப்பிரபாதம் பாடும் போதும், நப்பின்னை பிராட்டியை புருஷகாரமாக்கும் போதும் அதுல பல சாஸ்திரார்த்தங்கள் இருக்கு. ஏதாவது ஒரு பாட்டுல ஒரு அனுபவம் குறைவு இருக்கா, இல்ல சாஸ்திரார்த்தம் குறைவு இருக்கா, இல்ல முறை தவறி இருக்கா? நமக்கு ஒன்னையும் கத்துக் கொடுக்கறதே இதுதான். ஆத்துல திருவாராதனை எப்படி பண்றதுங்கிறது திருப்பாவை தான் கத்துக் கொடுக்குது. ஏன்னா பாகவதர்களை எல்லாம் முன்னிட்டு துவாரபாலர்களை எல்லாம் திறந்து கண்ணனுக்கு சுப்பிரபாதம் பாடி, கண்ணனுக்கு திருமஞ்சனம் பண்ணி, கண்ணனுக்கு போற்றின்னு பல்லாண்டு பாடி, பால்சோறுன்னு நைவேத்தியம் பண்ணி மொத்தம் ஒரு அம்சை பண்றது வரைக்கும். சரணாகிரி பண்றது எப்படின்னா அதுவும் திருப்பாவையில தான் இருக்கு. நாமகீர்த்தனம் எப்படின்னா அதுவும் திருப்பாவையில தான் இருக்கு. மொத்தமே திருப்பாவையில இருக்கு. அதனால இதுல எதை விட முடியும்? ஏதாவது ஒண்ணு விட்டுதுன்னா 30 ரத்னங்கள் கோத்து, அபூர்வமான ரத்னங்கள், கோடிக்கணக்கில் மதிப்பு பெறக்கூடிய 30 ரத்னங்கள் கோத்து ஒரு மாலை பண்ணி ஒருத்தன் ஹிருதயத்துல தரிக்கிறவன், அதுல ஒரு ரத்னம் காலாம போனால் கூட தூங்க மாட்டான், தவிப்பான் இல்லையா? அந்த மாதிரி இந்த திருப்பாவை அப்படிங்கிறது 30 ரத்னங்கள் கோத்துருக்கான். 30 ஒண்ணு கூட தப்பக்கூடாது. 30 தப்பாமே இங்கு இப்பரிசு இறைப்பார். அழகான விஷயம் இங்கு. ஏன்னா அங்கு அப்பறை கொண்ட வாற்றை, அன்னைக்கு அந்த இடத்துல அந்த ஆயர்கள் அந்த பறையை வாங்கினார். இன்னைக்கு இந்த இடத்துல இந்த மனுஷர்கள் இந்த திருப்பாவையை சொல்றார். எத்தனை வித்தியாசம் இருக்கு. ஆனா பலன் ஒண்ணு. அது அன்னைக்கு நடந்த காரியம், இன்னைக்கோ யுகாந்தரத்தில் நடந்த காரியம். இது இன்னைக்கு நாம இந்த இடத்துல பேசிட்டு இருக்கோம். அன்னைக்கு 1000 குல பெண்கள் நடத்தின காரியம் இன்னைக்கு ஏதோ சாதாரணமானவர்கள் செய்யறோம். அன்னைக்கு அப்பறை கொண்ட வாற்றை அந்த பறையை வாங்கிட்டால் நாம இந்த திருப்பாவியை சொல்றோம். நமக்கு அந்த இந்த 2 தெரியும். நமக்கு தெரிஞ்ச திருப்பாவி ஒண்ணுதான். அப்போ இங்கு இப்பரிசுரைப்பார் அவளுக்கு என்ன பலன்னா, 2 மால்வரை தோள் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர். எல்லா இடத்திலும் திருவருள் கிடைக்கும். திருமாலால் திருவருள் கிடைக்கும். மால்னா எம்பெருமான், மாலை மணிவண்ணா, மால்னால அருள் கிடைக்கும், திருமாலால் திருவருள் கிடைக்கும். பிராட்டியோட சேர்ந்து பெருமானால அனுகிரகம் கிடைக்குமா? அனுகிரகம் பண்ணும்போது பிராட்டியும் பெருமாளா சேர்ந்திருந்து அனுகிரகம் பண்ணுவாள், விசேஷமா அனுகிரகம் பண்ணுவான்னு அர்த்தம். அந்த அனுகிரகத்துக்கே ஒரு தனி சிறப்பு உண்டு. பெருமாள் மாத்திரம் பண்ண அனுகிரகம் கிடையாது இது. வெறி மாறாத பூமேல் இருப்பாள் வினை தீர்க்குமே அப்படிங்கிறார் நம்மாழ்வார். பிராட்டி எனக்கு அனுகிரகம் பண்ணுவார், என்னுடைய பாபத்தை போக்கி என்னை கூட்டுப்பார், பிராட்டி கூட்டுப்பாருங்கிறார், லக்ஷ்மி தேவி கூட்டுப்பார் அப்படின்னு ஆசையோட சொல்ற. வியாக்கியானத்தில் அழகா சொல்லியிருக்கார். அதுக்கு பெருமாள் பலன் கொடுக்கிறேன்னு வரும்போது பெருமாளை விலக்கி பெருமாள் பிராட்டி பலன் கொடுப்பார். இங்கே எப்படின்னு கேட்டா 2 பேருமா பலன் கொடுப்பார். அங்கேயும் அதுதான் தாற்பயம். 2 பேருமா பலன் கொடுப்பார் அப்படிங்கிறது தான் தாற்பயம். அங்க போட்டி போட்டுன்னு பலன் கொடுப்பாளாம். நான் தான் கொடுப்பேன் போட்டி போட்டுன்னு 2 பேரும் பலன் கொடுக்குறேன். அந்த மாதிரி திருமாலால் திருவருள் பெற்று ஆஞ்சநேயருக்கு ஒரு மாலையை கொடுத்தார். பெருமாளுக்கு கிடைச்ச மாலை பிராட்டிக்கு வர
பிராட்டி அந்த மாலையை கையில எடுத்துட்டு பெருமாளை பார்க்கறாராம். பெருமாளை பார்க்கறாரு, ஆஞ்சநேயரை பார்க்கறார். ஆஞ்சநேயரை பார்க்கறார், பெருமாளை பார்க்கறார். பெருமாளுக்கும் இங்கிதங்கள் என்ன தெரியுமா? இங்கித ஜாச்ச கோசலாகம் பேர். பிரதேகி சுபகே ஹாரம் எஸ்ய துஷ்டாசி பாமினி. யாருக்கு கொடுக்கணுமோ கொடுத்துருமா அதை, இந்த ஹாரத்தை. என்ன உடனே ஆஞ்சநேயருக்கு கொடுத்துட்டார். ஹனுமான் சுசுபே தேன ஹாரேனங்கிறார் வால்மீகி. இந்த ஹாரத்தை போட்ட உடனே ஹனுமான் பிரகாசமா இருக்கார். ஏன்னா திருமாலால் திருவுருள் கிடைச்சிருக்கு, அவருக்கு பிராட்டியினுடைய அனுகிரகம் கிடைச்சிருக்கு. ஹனுமான் தேன ஹாரேன சுசுபே, ரொம்ப பிரகாசிக்கிறாராம். இன்னைக்கும் பல போட்டோல ஹனுமானுடைய கழுத்துல ஒரு ஹாரம் ஒன்று இருக்கும், பல போட்டோல பார்க்கலாம். அது பிராட்டி கொடுத்த ஹாரம், அது அதோட பிரகாசிக்கிறாராம் அவர். அந்த மாதிரியான ஒரு அனுகிரகம் எங்களுக்கு வரணும். அதுவும் எப்படிப்பட்ட திருமால்னா செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால். அவனுக்கு இருக்கக்கூடிய செல்வம் என்ன? அது திருத்தக்க செல்வமாச்சே. பிராட்டியும் பெருமாளும் சேர்ந்து இருக்கும் போது அந்த பிராட்டியினுடைய செல்வம், அவருக்கு இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம், பிராட்டியினாலே வந்த ஐஸ்வர்யம், அதாவது பெருமை. ஸ்ரீஹி அப்படின்னு பெருமாளுக்கு திருவுக்கும் திருவாகிய செல்வா தெய்வத்துக்கரசே செய்ய கண்ணா உருவ செஞ்சுடர் ஆழி வல்லானே உலகுண்ட ஒருவா திருமாறுபா அப்படிங்கிறார் திருமங்கையாழ்வார். அழகா ஆரம்பிக்கிறார் பாசம். ஆரம்பிக்கும் போது திருவுக்கும் திருவாகிய செல்வா தெய்வத்துக்கரசே செய்ய கண்ணா உருவ செஞ்சுடர் ஆழி வல்லானேன்னு கூப்பிடுற. அந்த மாதிரி சுயஸ்ரீயா இருக்கார், திருத்தக்க செல்வம் அப்படின்னு ஒரு ஐஸ்வர்யத்தை உடையவரா இருக்கார். என்னதான் பெருமாளுக்கு பெருமை இருந்தாலும் பிராட்டியோட சேர்ந்து இருக்கும்போது அந்த பெருமை விசேஷமா இருக்கு. பிரமேயம் ஹி தத்தேஜா எஸ்யதா ஜனகாத்மஜான். அப்போ செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலா. செங்கன் திருமுகம் அப்படின்னா வாத்சல்யத்தோடு கூட சில பேர் திருப்பாவை பாடின்னு வந்திருக்காளேன்னு ஒரு சந்தோஷத்தோடு கூட கண்கள் சிவந்து இருக்கான். அவளுக்கு அனுகிரகம் பண்ணச்சு அந்த வாத்சல்யம் கண்ணுல தெரியறதான். இந்த அன்பு அப்படிங்கிறது கண்ணுல தான் தெரியும், வார்த்தையில கூட அவ்வளவு தெரியாது. இன்னும் ரொம்ப அன்பு அதிகமாயிட்டுதான் வார்த்தை வராதான். ஆனா அந்த கண்ணுல பார்க்கிற பார்வை இருக்கா இல்லையோ. ஆத்துக்கு நம்ம ஆத்துக்கு அதிதிகள் வந்திருக்கான்னா அந்த அதிதிகளை பார்க்கிற பார்வையிலே பாவம் என்னன்னு தெரிஞ்சிடும். அதிர்ந்து பார்க்கறானா, அப்படியே முறைக்கிறானா, இல்ல ஸ்நேகத்தோட பார்க்கறானா, எல்லாம் தெரிஞ்சிடும். பகவான் எப்படி இருக்கான்னா கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து. இப்படி ஒருத்தன் நமக்கு கிடைச்சிருக்கானேன்னு கண்கள் சிவந்து இருக்கானா அப்படி நம்மாழ்வார் சொல்றாரு. அந்த மாதிரி இதுல திருப்பாவை சொல்லிட்டு ஒருத்தன் வந்திருக்கானே அப்படின்னு கண்கள் சிவந்து இருக்காராம். செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் அப்படிப்பட்டவன். அது மாத்திரம் இல்ல, ஈரிரண்டு மால்வரை தோள் செங்கன் திருமுகத்து பலன் கொடுக்கறதுக்காக பெரிய கைகள் எடுத்துன்னு வந்திருக்கானா. மால்வரை தோள் பெரிய மலை மாதிரி கைகள் எடுத்துன்னு இவனுக்கு கொஞ்சம் பலன் கொடுத்தா போறாது, அள்ளி அள்ளி கொடுக்கணுங்கிறதுக்காக 4 புஜத்தினாலேயும் நிறைய கைகள் நிறைய பலன்கள் எடுத்துன்னு வந்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறான். ஈரிரண்டுங்கிற 2 கை எடுத்துட்டான். கண்ணனுக்கு 2 புஜம் அப்படின்னு தான் பிரசித்தம். எப்போவாவது சங்க சக்கரம் கையில இருந்தா கூட பொதுவா ஆயர்குல பெண்களோட இருக்கும்போது 2 புஜனாதான் திபுஜனாதான் இருக்கான் கண்ணன். அந்த கண்ணனை குறிச்சுதான் இந்த நோன்பு. ஆனா இந்த திருப்பாவை சொன்னா அவளுக்கு பலம் கொடுக்கறதுங்கிறதுக்காக 2 புஜம் எடுத்துடுவான், இன்னும் 2 புஜம் எடுத்துவான் இவாளுக்கு பலம் கொடுக்கணுங்கிறதுக்காக. சங்க சக்கரத்துக்கு இல்லை, பலன் கொடுக்கறதுக்காக. சரணாகத பரித்ரான துவரா திகுண பாகுனா அப்படிங்கிற சுவாமி தேசிகன். சரணாகதி பண்றவாளை காப்பாற்றணுங்கிறதுக்காக 2 மடங்கு கை ஆத்துடுவான். இங்க காஞ்சிபுரத்துல அஷ்டபுஜ பெருமாள் இருக்க, 8 கை எதுக்கு இருக்கு அப்படின்னா காப்பாற்றணுங்கிற துறை அவருக்கு. நம்மளே ஒரு காரியம் செய்யணும், வேகம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு 2 கால் தான் இருக்கு, 4 கால் இருந்தா பரவாயில்லையே, அப்படி எனக்கு என்ன 4 காலா இருக்குன்னு சண்டை போடுறா சில பேர். எனக்கு 2 கை தானே இருக்குங்கிறா, எனக்கு 2 கை தானே இருக்கு, இத்தனை காரியம் கொடுத்தா நான் எப்படி செய்வேங்கிறா. அந்த மாதிரி கஷ்டம் வந்துடக்கூடாதுங்கிறான் நான் பெருமாள். எனக்கு 2 கை தானே இருக்கு, நான் எப்படி நிறையா கொடுப்பேன் அப்படிங்கிற கஷ்டம் வரக்கூடாது. 2 4 ஆகணும், 4 8 ஆகணும், 8 16 ஆகணும், 16 32 ஆகணும், இது போயிட்டே இருக்கணும் பலன் கொடுக்கறதுக்கு. அதனால திருப்பாவை சொன்னதுக்காக 2 மடங்கு கை எடுத்துக்கக்கூடியவன். ஈரிரண்டு மால்வரை தோள் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர். அப்படிப்பட்ட திருமால் எம்பெருமான் இருக்க அப்படின்னால அவனுடைய திரு அருள், திரு அனுகிரகம், வெறும் அனுகிரகம் இல்லை, திரு அனுகிரகம்னா நீங்காத செல்வம் நிறைந்துன்னு சொன்ன மாதிரி க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அனுகிரகம். பக்தி அப்படிங்கிற அனுகிரகம்,
எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவும் சொன்ன மாதிரி தங்கிட்டே பக்கத்திலேயே கூட்டு வச்சுன்னு பண்ணக்கூடிய ஒரு அனுகிரகம். உனக்கே நாம் ஆட்சி செய்வோம் சொல்ற மாதிரி கைங்கரியத்தை பண்ண வச்சு அதை ஏற்றுக்கக்கூடிய ஒரு அனுகிரகம். மற்ற இனம் காமங்கள் மாற்று அப்படின்னு மற்ற விஷயத்துல ஆசையெல்லாம் போக்கடிக்கக்கூடிய ஒரு அனுகிரகம். அப்படி ஏதாவது ஒரு பலனை நமக்கு கொடுத்தா கூட அதுவும் தனக்கே ஆகும்படி, தனக்கே உபயோகப்படும்படி மாம் மதீயம் ச நிகிலம் சேதன அச்சேதனாத்மகம் ஸ்வ கைங்கரியோபகரணம் வரதஸ்ரீ குரு ஸ்வயங்கிற தேசிகன். வரதா, என்னையும் நீ ஏற்றுண்டுட்ட, என்ன உன்னுடைய கைங்கரியத்துக்கு ஆக்கினா போராது, மதீயம் ச என்னை சேர்ந்தவாளையும் உன் கைங்கரியத்துக்கு ஆக்கிக்கும். என்னை சேர்ந்த உறவினர்கள், எங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள், பெரியவர்கள், யார் யார் இருக்காளோ மொத்த பேரும் உன்னுடைய கைங்கரியத்துக்கு ஆகணும். எல்லாரும் கைங்கரிய வராளா இருக்கணும். அப்படியா? நான் அது மாத்திரம் போராது, மாம் மதியஞ்ச நிகிலம் ஒன்னு பாக்கி இல்லாமல் எல்லாத்தையும் கூட்டுக்கணும்னா, கைங்கரியத்துக்கு ஆக்கிக்கணும்னா சரின்னா அதுவும் போராது. சேத்தன அச்சேதனாத்மகம், எங்காத்துல இருக்கிற அச்சேதன பொருள்கள்லாம் கூட உனக்கு கைங்கரியம் பண்ணணும். சந்திரன் உனக்கு கைங்கரியம் பண்ற மாதிரி, புஷ்பம் உனக்கு கைங்கரியம் பண்ற மாதிரி, எங்காத்த அரிசிப்பானையிலேருந்து ஆரம்பிச்சு மொத்தம் உனக்கு கைங்கரியம் பண்ணணும் எல்லாமே. நான் அரிசிப்பானையில் சாதம் பண்ணால் உனக்கு சமர்ப்பிக்கிறதுக்காக அது அப்படின்னு இருக்கணும். ஒரு வஸ்திரத்திலேருந்து ஆரம்பிச்சு எல்லாம் உனக்கு சமர்ப்பிச்சு அதுக்கப்புறம் எங்களுக்கு அது வரணும். எங்காத்துல சேத்தனம் மாத்திரம் இல்லை, நான் மாத்திரம் இல்லை, என்னை சேர்ந்த சேத்தனர்கள் மாத்திரம் இல்லை, என்னை சேர்ந்த அச்சேதன வஸ்து ஒன்று ஒன்று எதுவானாலும் ஸ்வ கைங்கரியோபகரணம், உன்னுடைய கைங்கரியத்துக்கு உபகரணம் ஆக்கிக்கோ அதங்க. அந்த மாதிரியான ஒரு அனுகிரகம் தான் திருவருள். செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் தானே சொன்னார். என்னைக்கும் கிடைக்கணும், என்னைக்கும் கிடைச்சா போராது, எல்லா இடத்துலையும் கிடைக்கணுங்கிறது இந்த பாட்டில் முதிக்கிறார். எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர், ஆனந்தமாக இருப்பார்கள். ஏசைக்கேவா ஆனந்த யாத்தின்னு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவன் எம்பெருமானான். அப்படின்னால திருப்பாவை சொல்லிண்டு, திருப்பாவை சொல்றதே ஒரு ஆனந்தமாக, அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மேல பெரிய ஆனந்தமா எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற்று சந்தோஷமாக இருப்பார்கள் அப்படின்னு பரமமங்கலமாக இந்த கிரந்தத்தை நாச்சியார் சமாபனம் பண்றார். இதுக்கும் தனியா ஒரு சுவாபதேசங்கிறது தேவையில்லை, ஏன்னா பலஸ்ருதி தானே. ஆனா இந்த பாட்டுல அர்த்த பஞ்சகம் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப குறிப்பா சொல்றான். அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய அர்த்த பஞ்சகம் 5 விஷயம் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எடுத்து வச்சிருக்காரு. இதை தான் எல்லா புஸ்தகங்களும் இந்த 5 விஷயத்தை தான் சொல்றதாம். பிராப்திய பிரம்மணோ ரூபம் பிராப்துச்ச பிரத்யகாத்மனஹ பிராப்திபாயம் பலம் செய்வ ததா பிராப்தி விரோதிஜ வதந்தி சகலா வேதாக சேதிஹாச புராணகாக. பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும், அந்த பகவானை அடையக்கூடிய நம்ம பத்தி தெரிஞ்சுக்கணும், ஜீவாத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும், பரமாத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும், ஜீவாத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும் 2. அந்த பரமாத்மாவை அடைய வேண்டிய உபாயம் என்ன அப்படின்னு உபாயத்தை தெரிஞ்சுக்கணும், பலனை தெரிஞ்சுக்கணும். பரமாத்மாவை அடைதல் தான் என்ன அப்படின்னு அந்த பலனை தெரிஞ்சுக்கணும். இந்த 4 தெரிஞ்சுட்டா போறாது, இதுக்கு விரோதியா எது இருக்கு அப்படின்னு அதையும் தெரிஞ்சுக்கணும். நம்ம இத்தனை நாள் அடைய முடியல எம்பெருமானை பத்தி தெரிஞ்சுக்கணும், அவன் தான் நமக்கு சுவாமின்னு. நம்ம பத்தி தெரிஞ்சுக்கணும், நம்ம அவனுடைய சொத்து தானே தவிர தனிப்பட்டவாள் கிடையாதுன்னு. இது 2வது. 3வது பிராப்தி உபாயம், எம்பெருமானை அடையறதுக்கான உபாயம் என்னன்னா சரணாகதி. 4வது பலம், பலம் என்னன்னு கேட்டா எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதே பலன், நமக்கு இல்லைங்கிறது. 5வது விரோதி, இத்தனை நாள் நமக்கு இது கிடைக்காம இருந்ததுக்கு காரணம் நம்ம பண்ண பாபம், அதுதான் விரோதி. அதை ஒழிக்கணும், அதை ஒழிக்கிறதுக்காக சரணாகதியை பிரதானமா பார்த்தா அப்படின்னு இந்த 5 விஷயம் தான். இதைத்தான் எல்லா கிரந்தங்களும் வதந்தி சகலாக வேதாக ச இதிகாச புராணக்காக எல்லாம் இதைதான் சொல்றதான். மொத்தமே திருவாய்மொழி இதைதான் சொல்றதுங்கிற. மிக்க இறைநிலையும் மெய்யா உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியிலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் அப்படிங்கிற. அப்ப அந்த 5 இந்த பாட்டு குறிப்பா சொல்லுது. வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை அப்படிங்கிறது பரமாத்மாவுடைய ரூபம். திங்கள் திருமுகத்து செய்யார் அப்படிங்கிறது ஜீவாத்மாவுடைய ரூபம். சென்று இறைஞ்சி அப்படிங்கிறது உபாயம். அங்கு அப்பறை அப்படின்னு சொன்ன அப்படின்னா பலம். இது பறைனா அனுகிரகத்தை வாங்கின்றாள், அப்பறைனா அந்த அனுகிரகம் வாங்கின்றாள்னா இது இப்பறை இல்லைன்னு அர்த்தம், அதுதான் விரோதி. இதெல்லாம் இற்றை பறைங்கிறது தான் விரோதி. இற்றை பறை இது எங்களுக்கு வேண்டாம், எற்றைக்கும் 7 7 பிறவிக்கும் அப்படிங்கிறது வேணுங்கிற. இப்ப இந்த 5 விஷயத்துமே இந்த பாட்டு சொல்றதான்.
அதனால திருப்பாவை அப்படிங்கிறது இதிகாச புராணங்களுக்கெல்லாம் மேல பரம சாஸ்திரார்த்தங்களை சொல்லக்கூடிய ஒரு உத்தமமான கிரந்தமா இருக்கு அப்படிங்கிறத இந்த பாசுரத்துல சூச்சனமாக நாச்சியார் காண்பிக்கிறார். திருவாய்மொழியில 1000 பாட்டுல சொன்ன விஷயங்கள் எதுவோ, இல்ல விஷ்ணு புராணாதிகள்ல சொன்ன விஷயம் இருக்கோ எதுவோ, அது இந்த திருப்பாவையில ரத்தன சுருக்கமா இருக்கு பாருங்கோ அப்படின்னு காண்பிச்சருளாராம். இப்படியாக ஆண்டாள் அனுகிரகத்தினால 30 நாள்கள்ல 30 பாசுரங்களை நாம் அனுபவித்தோம். நாச்சியார் திருக்கல்யாணம் அப்படின்னு சொல்லி இத முடிக்கிற வழக்கம். கோயில்கள்லாம் கூட மார்கழி மாசம் தனுர் மாசம் ஆராதனம் விசேஷமா நடக்கும். கடைசி நாள் போகி இன்னைக்கு ஆண்டாள் திருக்கல்யாணம் அப்படின்னு திருக்கல்யாணம் நடத்தி உற்சவம் முடியும். இதுக்கு பரம பிரயோஜனம் என்ன ஆண்டாளுக்கு கிடைச்சு அப்படின்னா, எம்பெருமானுடைய திருக்கல்யாணம் நடந்தது அவருக்கு, அதுதான் அவர் அபேட்சிச்சார், அது அவருக்கு கிடைச்சது அப்படின்னு பெரிய பலன் பின்னாடி நாச்சியார் மொழியில இருக்கு, சொப்பனத்துல நடந்ததா இருக்கு. அதுக்கப்புறம் ரங்கநாதனோட விவாகம் பண்ணிட்டார் அப்படின்னு சம்பிரதாயத்துல சொல்றது. அதனால அதுவும் ஒரு சொல்ல வேண்டிய விஷயமா இருக்கு. அது நம்ம பின்னாடி பார்க்க போறோம். இப்பொழுது விஸ்வோபஜீவியம் அமிர்தம் வசசாதுகானாம் தேசியன்னு சொன்ன மாதிரி ஆச்சரியமா அமிர்தம், அந்த அமிர்த அனுபவம் ஆண்டாள் நமக்கு கொடுத்திருக்கார் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. இந்த திருப்பாவையை வச்சுண்டு போனான்னா பகவான் நமக்கு கட்டாயம் அனுகிரகம் பண்றார் அப்படின்னு தெரியும். ஸ்ரீமத்தே கோதாயை நமஹ. ஆண்டாள் திருவடிகளே சரணம். சதமகமணி நீலா சாரு கல்காரஹஸ்தா ஸ்தனபரணமிதாங்கி சாந்திரவாத்சல்ய சிந்து அலகவிநிஹிதாபிஸ்ரக்பிராகிருஷ்டநாதா விலசதி ஹிருதி கோதா விஷ்ணுசித்தாத்மஜானஹ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.